கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹಾದು ಹೋಗೋಣ. முக்கியமான காரியத்தை நேற்றைக்கு துவங்கினோம். ನಿನ್ನೆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ವಿ. யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 30வது வசனம். ವಿಮೋಚನ ಕಂಡ ಪುಸ್ತಕ Exodus 25 verse 30. 25:30ನೇ ವಾಕ್ಯ. மேஜையின் மேல் நித்தமும் என் சன்னதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். சமூக தப்பங்களை வைக்க கடவாய். ನೈವೇದ್ಯವಾದ ರೊಟ್ಟಿಗಳು ಯಾವಾಗಲೂ ಆ ಮೇಜಿನ ಮೇಲೆ ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿಯೇ ಇಟ್ಟಿರಬೇಕು. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவருடைய அப்பத்தை வைப்பாயாக. ಅಂದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮನ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಇಡಬೇಕು. SLT மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு? என் முகத்தின் அப்பத்தை வைப்பாயாக. SLT ಭಾಷಾಂತರದ ಪ್ರಕಾರ ನನ್ನ ಮುಖದ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಇಡಬೇಕು. முதல் நாளே நாம் தியானித்தோம், தேவனுடைய முகம் என்பது யாரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. ಮೊದಲನೇ ದಿನಾನೇ ಧ್ಯಾನಿಸಿದ್ವಿ, ದೇವರ ಮುಖ ಅಂದ್ರೆ ಯಾರನ್ನ ಸೂಚಿಸ್ತದೆ? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಸೂಚಿಸ್ತದೆ. சோ பரிசுத்த ஆவியானவருடைய அப்பத்தை நாம் புசிப்பது எப்படி? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನಾನು ಭುಜಿಸುವುದು ಹೇಗೆ? நேற்றைய தினம் அதை நம்ம லிட்ரலா தியானிச்சோம். அதாவது எழுத்தின்படி ஒரு அப்பத்தை, தேவனுடைய இயேசுவினுடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம எப்படி பானம் பண்ணணும், அதனால இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு லிட்ரலா நம்ம தியானிச்சோம். ನಿನ್ನೆ ದಿವಸ ಯೇಸುವಿನ ಶರೀರ, ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಹೇಗೆ ಪಾನ ಮಾಡಬೇಕೆಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ಲಿಖಿತ ರೂಪವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. இன்றைக்கு அதே ஆவியின் அப்பம் அப்படிங்கிறத ஆவிக்குரிய பிரகாரமாய் ஸ்பிரிச்சுவலா அதை எப்படி நாம எடுத்துக்கொள்வது? ಅದೇ ಆತ್ಮಿಕ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನಾವು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಹೇಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು, அதை இன்றைக்கு நாம தியானிக்கலாம். ಅದನ್ನು ಇವತ್ತು ಧ್ಯಾನಿಸೋಣ. அதான் ரொம்ப முக்கியமானது. ಅದೇ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஏன்னா கம்யூனியன்லாம் நம்ம புசிப்பது நமக்கு ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ಕಮ್ಯುನಿಯನ್ ಅನ್ನು ಭುಜಿಸೋದು ಆಶೀರ್ವಾದನೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, ஆனா அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உயிர்ப்போட வச்சிருக்கிறது அல்லது நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் அப்ளை பண்ண வைக்கிறது இந்த இன்றைக்கு பார்க்க போற சத்தியங்கள் தான். ಈ ಒಂದು ಜೀವಂತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ಬಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಇಡುವಂಥದ್ದು ಅನ್ನೋದು ಇವತ್ತು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿರುವ ಸತ್ಯಗಳೇ. சரி, ஆவியின் அப்பத்தை புசிக்கிறதுனா என்ன? ಆತ್ಮನ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಭುಜಿಸೋದಂದ್ರೆ ಏನು? ஆவியின் அப்பத்தை தேவ சந்நிதியில நித்தமும் வைப்பாயாக. இன்னொரு SLTல இருக்கு, கண்டினியூலி, தொடர்ச்சியாக வைப்பாயாக. ಆತ್ಮನ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಮುಂದೆ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರಬೇಕು. SLT ಪ್ರಕಾರ ಅದೇ ಆ ಪದನೇ, ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿರಬೇಕು. அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய வார்த்தை நம்முடைய நாவுல இருந்து கொண்டே இருக்கணும். ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஏன் பிரதர்? ಯಾಕೆ ಬ್ರದರ್? நீங்க நல்லா கவனிங்க, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. அதாவது என்ன பிரச்சனைனா, தேவனுடைய வார்த்தையில நமக்கு கொஞ்சம் பரிச்சயம் இருக்கிறதுனால நம்ம அதை லகுவா எடுத்துக்கிறோம். ಏನ್ ತೊಂದರೆ ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಪರಿಚಯ ಇರೋದ್ರಿಂದ ಅದನ್ನ ಲಘುವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ. அடிக்கடி செய்தி கேட்பேன் பிரதர், ನಾನು ಆಗಾಗ ಸಂದೇಶ ಕೇಳ್ತೇನೆ. அடிக்கடி வசனம்லாம் தெரியும் பிரதர், எனக்கு ಆಗಾಗ ನನಗೆ ವಾಕ್ಯಗಳು ಗೊತ್ತಿದೆ, நிறைய ரெஃபரன்ஸ்லாம் தெரியும் பிரதர். ನನಗೆ ತುಂಬಾ ವಾಕ್ಯಗಳ ವಚನಗಳು ನನಗೆ ಗೊತ್ತುಂಟು. வெறுமனே அது அறிவுல இருந்துச்சுன்னா அதனால பெரிய பிரயோஜனம்லாம் கிடையாது. ಬರೀ ಬುದ್ಧಿಪೂರ್ವಕವಾಗಿ ಇತ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. அதனால இது ஆவியோட கலக்க வேண்டிய விஷயம். ಆದ್ರಿಂದ ಇದು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆರೆಯಬೇಕಾದಂತ ವಿಚಾರ. அது எப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ಅದು ಹೇಗೆ ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ಇವತ್ತು ಧ್ಯಾನಿಸೋಣ. நாம நம்முடைய வாயினால பேசுகிற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. ಬಾಯಿಂದ ಆಡುವಂತ ಮಾತುಗಳು ಇದೆಯಲ್ಲ, ಅದು ಬಹಳನೇ ಮುಖ್ಯ. நம்முடைய நாவு இருக்கு பாருங்க, டங்க் இஸ் கிரியேஷன் டூல்னு சொல்லுவாங்க. உருவாக்குகிறதற்கான எக்யூப்மெண்ட் அல்லது ஆயுதம் எது அப்படின்னு கேட்டா அது நாவு தான். ಈ ನಾಲಿಗೆ ಇದೆಯಲ್ಲ, ಸೃಷ್ಟಿಯ ಎರಡನೇ ಭಾಗ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದನ್ನು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುವ, ರೂಪಿಸತಕ್ಕಂಥ ಶಕ್ತಿಯುತವಾದಂಥ ಒಂದು ಭಾಗ ಯಾವುದಂದ್ರೆ ಅದು ನಾಲಿಗೆನೆ. நல்லா கவனிங்களே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. தேவன் மனுஷனை படைக்கிறப்ப ஆவி ஆத்மா சரீரத்தோட படைச்சார்.
ದೇವರು ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡುವಾಗ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದೊಂದಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. இதுல நாம் சரீரத்துல நாம் தேவனை ஒத்தவர்கள் அல்ல. ನಾವು ಶರೀರದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇರತಕ್ಕವರಲ್ಲ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரீரத்துல ஒரு ரூபம் இருக்கு. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ರೂಪವದೆ. ஒருத்தர் குட்டையா இருக்கிறாங்க, ಒಬ್ಬರು ಗಿಡ್ಡಿಗಿರ್ತಾರೆ, ஒருத்தர் நெட்டையா இருக்கிறாங்க, ಒಬ್ಬರು ಎತ್ತರವಾಗಿ, ஒருத்தர் கருப்பா இருக்காரு, ಒಬ್ಬರು ஒருத்தர் ಕಪ್ಪಗಿರ್ತಾರೆ, சிவப்பா இருக்கிறாங்க. ಒಬ್ಬರು ಬಿಳುಪಾಗಿ. ஒவ்வொருத்தருடைய சரீரத்துல இருக்கிற சாயல் வேறாக இருக்கிறது. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಶಾರೀರಿಕವಾದಂತ ತೋರಣೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರ್ತದೆ. அப்ப நாம தேவ சாயலை நம்முடைய சரீரத்துல நாம் பெறல. ಅಂದ್ರೆ ದೇವರ ಹೋಲಿಕೆ ಮೇರೆಗೆ ನಾವು ಶರೀರದಲ್ಲಿ ನಾವು ಕಂಡು ಬರಲಿಲ್ಲ. சரி, தேவ சாயல் நம்முடைய ஆத்மாவுல இருக்கா பிரதர்னா கண்டிப்பா ஆத்மாவுலயும் தேவ சாயல் கிடையாது. ದೇವರ ಹೋಲಿಕೆ ನನ್ನ ಪ್ರಾಣದಲ್ಲಿ ಇದೆಯಾ ಬ್ರದರ್ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಪ್ರಾಣದ ವಿಚಾರದಲ್ಲೂ ಹೋಲಿಕೆ ಅಂತಿಲ್ಲ. இப்பதான் அந்த சாயலுக்கு தக்கதாய் நாம் மறுரூபம் ஆயிட்டே இருக்கிறோம். இப்ப ஆத்மாவுல மறுரூபம் ஆயிட்டே இருக்கிறோம். நம்ம ಈಗ ತಾನೇ ಆ ಒಂದು ಪ್ರಾಣದ ವಿಚಾರದಲ್ಲಿ ಹೋಲಿಕೆ ಮೇರೆಗೆ ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக கடவோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு இல்லையா? ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನಲ್ಲ, ನೂತನ ಮನಸ್ಸು ಹೊಂದುವುದರ ಮೂಲಕ ಪರಲೋಕ ಭಾವದವರಾಗ್ತೀರಿ. நம்முடைய ஆத்மா தேவ சாயலாய் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಪ್ರತಿದಿನ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಂತೆ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. ஆனா நாம் தேவ சாயலை எதுல பெற்றிருக்கிறோம்னா நம்முடைய ஆவி இருக்கு பாருங்க, அது தேவ சாயலாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಆತ್ಮ ಇದೆಯಲ್ಲ, ಇದು ದೇವರ ಹೋಲಿಕೆ ಮೇರೆಗೆನೆ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவ சாயலாகவே நம்முடைய ஆவி உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால ದೇವರ ಹೋಲಿಕೆ ಮೇರೆಗೆನೆ ನಮ್ಮ ಆತ್ಮ ಉಂಟಾಗಿರೋದ್ರಿಂದ தேவன் எப்படி எல்லாவற்றையும் பேசி உருவாக்கினாரோ நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நடக்கிற காரியங்களையும் நாம தான் பேசி உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಹೇಗೆ ಮಾತಾಡಿ ಉಂಟು ಮಾಡಿದನೋ ಅದರಂತೆಯೇ ನಮ್ಮ ದೈನಂದಿನ ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡಿನೇ ಉಂಟು ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. அது 2:7 வாசிங்களே. ಆದಿಕಾಂಡ 2:7 ಓದೋಣ. தமிழ்ல வாசிக்கலாம், பிறகு கன்னடத்துல வாசிக்கலாம், பிறகு டார்கம் பைபிள்ல வாசிக்கலாம். உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ಹೀಗಿರಲು ಯೆಹೋವ ದೇವರು ನೆಲದ ಮಣ್ಣಿನಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು ರೂಪಿಸಿ ಅವನ ಮೂಗಿನಲ್ಲಿ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದನು. ಆಗ ಮನುಷ್ಯನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನು. இதே நீங்க டார்கம் பைபிள்னு சொல்லுவாங்க. டார்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. டார்கம் ஆன்கலோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டார்கம் ஆன்கலோஸ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இந்த ஜீவாத்மாங்கிறத ரொம்ப அழகா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. வாசிங்க பார்க்கலாம். And the Lord God created man. And the Lord God, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டு பண்ணினார். Dirt from the தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டு பண்ணினார். ದೇವರಾದ ಕರ್ತನು ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. Dirt from the ground. பூமியினுடைய தூசியிலிருந்து அவனை உருவாக்கினார். ಭೂಮಿಯ ಧೂಳಿನಿಂದ ಅವನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. And he blew into his nostrils a living soul. அவனுக்குள்ள ஒரு ஜீவ ஆத்துமாவை அவனுக்குள்ளே ஊதினார். ಅವನೊಳಗಾಗಿ ಜೀವ ಪ್ರಾಣವನ್ನು ಊದಿದನು. And it was for a speaking spirit in man. அந்த ஜீவ ஆத்துமாவை எதுக்கு ஊதினாருன்னா நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அது ஸ்பீக்கிங் ஸ்பிரிட், அவரை போலவே பேசுகிற ஆவியாக இருந்தது. ಯಾಕೆ ಆ ಜೀವ ಪ್ರಾಣ ಅಥವಾ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದನಂದ್ರೆ ಅವನೊಳಗೆ ಒಂದು ಆತ್ಮ ಇದೆಯಲ್ಲ, ಅದು ಮಾತಾಡತಕ್ಕ ಆತ್ಮವಾಗಿ, ಅಂದ್ರೆ ದೇವರು ಮಾತಾಡುವಂತೆಯೇ ಅವನು ಮಾತಾಡಬಲ್ಲಂತ ಆತ್ಮವಾಗಿರಲೆಂದು ಊದಿದನು. இன்னும் சில மொழிபெயர்ப்புகளை இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. லிவிங் பீயிங், ஜீவாத்மான்னு போட்டிருக்க மாட்டாங்க, ஸ்பீக்கிங் பீயிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ಇನ್ನೊಂದು ಕೆಲವು ಭಾಗದಲ್ಲಿ ಬದುಕುವ ಪ್ರಾಣಿ ಅಂತ ಹಾಕಿರಲ್ಲ, ಮಾತಾಡುವಂತವನಾದ ಎಂಬುದಾಗಿ. இப்ப நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ஆண்டவர் ஆதாம உருவாக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு இது நடக்கட்டும், நாளைக்கு இது நடக்கட்டும், நாளை கழிச்சு இந்த காரியம் நடக்கட்டும், அதுக்கு மறுநாள் அடுத்த மாதம் 5வது வயசுல 10வது வயசுல இதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒன்று ஒன்றா அவர் திட்டம் பண்ணல. ದೇವರು ನಿನಗೆ ಇಂತಿಂಥ ದಿನ ಈ ಥರ ದಿನದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ನಿನಗೆ ನಡೆಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಂತರ ಯೋಜನೆ ರೂಪಿಸಲಿಲ್ಲ.
அவர் என்ன பண்ணிட்டார்னா, நானே எல்லாத்தையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கல, அதாவது உனக்கு தேவையானதெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டேன். ಅಂದ್ರೆ ನಾನೇ ನಿನಗೆ ಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲ ಉಂಟು ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் உருவாக்கி கொடுத்துட்டேன். ನಿನಗೆ ಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲ ಉಂಟು ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆனா இனிமேற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணுங்கிறத நீ பேசு. ಆದರೆ ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇನ್ನು ಮೇಲೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿದೆಯೋ ಅವುಗಳ ಕುರಿತಾಗಿ ನೀನು ಮಾತಾಡು. நீ பேச பேச உன்னுடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ನೀನು ಮಾತಾಡ್ತಾ ಮಾತಾಡ್ತಾ ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಅದು ಪ್ರಾಯೋಗಿಕವಾಗಿ ಜಾರಿಗೆ ಬರ್ತದೆ. எப்படி தேவன் வாக்குத்தத்தங்களை பேசுகிறார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்டெல்லாம் பேசுறாரு பாருங்க. ಹೇಗೆ ದೇವರು ಅಬ್ರಹಾಂ ಈಸಾಕ್ ಯಾಕೋಬರ ಹತ್ರ ಎಲ್ಲ ಈ ವಾಗ್ದಾನಗಳು ಮಾತಾಡ್ತಾರಲ್ಲ. உனக்கு உன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் தருவேன் என்று சொல்றார். ಅಬ್ರಹಾಂ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಗೂ ದೇಶವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. கொடுத்தேன்னே சொல்றார். ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತಾನೆ ಹೇಳ್ತಾರೆ. அவர் கொடுத்தேன்னு சொல்லி சில ஆண்டு காலங்கள்ல அந்த தேசம் அவர்களுக்கு சொந்தமா மாறிடுது. ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ ಮೇಲೆ ಕೆಲವೊಂದು ವರ್ಷಗಳಾದ್ಮೇಲೆ ಆ ದೇಶ ಅವರಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿರುತ್ತದೆ. அப்ப தேவன் என்னவெல்லாம் அவர் சொல்றாரோ இதை கொஞ்சம் இப்படி இப்படி புரிஞ்சுக்கலாம். ಇದನ್ನು ಈ ರೀತಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. அதாவது மனிதனுடைய பங்களிப்பு இல்லாம அவர் சொன்னார் பாருங்க. ಮನುಷ್ಯನ ಪಾಲುಗಾರಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೇಳಿದನಲ್ಲ. மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் பாருங்க. ಮನುಷ್ಯ ಬರುವ ಮುನ್ನನೇ ಹೇಳಿದನಲ್ಲ. அதெல்லாம் உடனே உடனே அப்பப்ப நடந்துரும். ಅದೆಲ್ಲ ಆಗಿಂದಾಗ ಕೂಡಲೇ ನಡೆದು ಬಿಡ್ತಿತ್ತು. சடனா நடந்துரும், ಅಕಸ್ಮಾತ್ ಕೂಡಲೇ. ஆனா ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவனை வச்சு சில காரியங்களை கொண்டு வர பார்க்கிறாரு பாருங்க. இந்த தேசத்தை தருவேன், உனக்கு இந்த மாதிரி சந்ததி வரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. மனிதனுடைய அந்த கான்ட்ரிபியூஷனோட பங்களிப்போட நடக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு பாருங்க, அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನ ತಂದ ಮೇಲೆ ಕೆಲವೊಂದು ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಹೇಳಿರ್ತಾನಲ್ಲ, ನಾನು ಇದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಪಾಲುಗಾರಿಕೆಯೊಂದಿಗೆ ಇದನ್ನು ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ನೆರವೇರಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ವಿಚಾರಗಳು ನೆರವೇರಲಿಕ್ಕೆ ಕೆಲವೊಂದು ಅವಧಿ ಅಂತರ ತೆಗೆದುಕೊಳ್ತದೆ. தேவன் தானே செய்ய விரும்புகிற, தான் மட்டுமே உன்னை உருவாக்குற காரியங்கள் சடனா நடந்துருது. ದೇವರು ತಾನೇ ಮಾಡತಕ್ಕ ತಾನು ಉಂಟು ಮಾಡುವ ವಿಚಾರಗಳೆಲ್ಲ ಕೂಡಲೇ ನಡೆದು ಬಿಡ್ತವೆ. ஆனா மனுஷனுடைய பங்களிப்போட இருக்கிற காரியங்கள் take some time, இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அது நடக்கிறதுக்கு. ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಪಾಲುಗಾರಿಕೆಯೊಂದಿಗೆ ನೆರವೇರತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಕೆಲವೊಂದು ಅಂತರನ ಅವಧಿನೋ ಸಮಯ ತೆಗೆದುಕೊಳ್ತದೆ. அது ஏன்னு நான் தொடர்ந்து சொல்றேன் பாருங்க. ಅದು ಯಾಕೆ ಅಂತ ನಂತರ ஆண்டவர் எப்படி வச்சிட்டார்னா, நீ தான் உன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். ಅಂದ್ರೆ ದೇವರು ಹೇಗಿಟ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀನೇ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ರೂಪಿಸಿಕೊಳ್ಬೇಕು. எதை வச்சு? உங்க வார்த்தைகளினாலே. ಯಾವುದನ್ನಿಟ್ಟು? ನಿಮ್ಮ ಬಾಯ ಮಾತುಗಳನ್ನು. சொல்லுங்க, எதை வச்சு? நம்முடைய வார்த்தைகளினாலே அது வடிவமைக்கப்படுகிறது. ಹೇಳ್ರಿ, ಯಾವುದನ್ನಿಟ್ಟು? ಬಾಯ ಮಾತುಗಳನ್ನಿಟ್ಟು ಅದು ರೂಪ ತಾಳ್ತದೆ. யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரம் 3, 4, 5 வாசிங்களேன். ஜேம்ஸ் சாப்டர் 3 from the verses 3 to 5. ಯಾಕೋಬನ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ರಿಂದ 5. யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும். ஜேம்ஸ் புதிய ஏற்பாட்டுல ஜேம்ஸ் சாப்டர் 3 from the verses 3 to 5. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ். 3வது வசனம் மட்டும் வாசிங்க. 3ನೇ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ. பாருங்கள், பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு, அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு, அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். முழு சரீரத்தையும் திருப்பி ஒண்ணுல இருந்து கூட வாசிக்கலாமா? ஒண்ணுல இருந்து வாசிங்களேன். ஒண்ணுல இருந்து வாசிங்க. from verses 1. 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಓದೋಣ. என் சகோதரரே, என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. 2வது வசனம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் எல்லோரும் அநேக காரியங்கள்ல தவறுறோம். நாம் எல்லோரும் அநேக காரியங்கள்ல தவறுகிறோம். ನಾವು ಹಲವಾರು ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ತಪ್ಪುವುದುಂಟು. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனோ தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான்.
ನನ್ನ ಸಹೋದರರೇ, ಬೋಧಕರಾದ ನಮಗೆ ಕಠಿಣ ತೀರ್ಪಾಗುವುದೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಬಹುಮಂದಿ ಬೋಧಕರಾಗಬೇಡಿರಿ. ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ತಪ್ಪುವುದುಂಟು. ಒಬ್ಬನು ಮಾತಿನಲ್ಲಿ ತಪ್ಪದಿದ್ದರೆ ಅವನು ಶಿಕ್ಷಿತನು, ತನ್ನ ದೇಹವನ್ನೆಲ್ಲ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಮರ್ಥನೂ ಆಗಿದ್ದಾನೆ. யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, நம்ம நிறைய காரியங்களை தவறோம். ನಾವು ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು ತಪ್ಪುತ್ತೇವೆ. ஆனா நீங்க இந்த வார்த்தையில தவறாம இருந்துட்டீங்கன்னா எல்லா காரியமும் சரியாயிரும். ಆದರೆ ನೀವು ಮಾತಿನಲ್ಲಿ ತಪ್ಪದವರಾಗಿದ್ದರೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಸರಿಯಾಗ್ತವೆ. ஏன்னா வார்த்தையில நீங்க பண்ற தவறுதான் எல்லா தவறுகளுக்குமே மூல காரணமாக இருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ಮಾತಿನಲ್ಲಿ ಮಾಡತಕ್ಕ ತಪ್ಪೇ ಎಲ್ಲಾ ತಪ್ಪುಗಳಿಗೂ ಮೂಲ ಕಾರಣವಾಗುತ್ತವೆ. நாம என்ன நினைக்கிறோம், இந்த பாவத்தினால அல்லது அந்த பாவத்தினால அல்லது இந்த குறையினால அந்த குறையினால இந்த இப்படி ஜெபிக்கல அப்படி ஜெபிக்கல அதனாலதான் அப்படி நடந்துச்சு. ನಾವೇನ್ ನೆನೆಸ್ತೇವೆ, ಇಂಥ ತಪ್ಪು ಇಂಥ ಕೊರತೆ ಇಂಥ ಪಾಪದಿಂದಲೇ ಹಿಂಗೆಲ್ಲ ಆಯ್ತೇನೋ. ஆனா யாக்கோபு தெளிவா சொல்றாரு பாருங்க, அப்படிலாம் கிடையாது. ಆದ್ರೆ ಯಾಕೋಬು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, நிறைய ಹಂಗಲ್ಲ, விஷயத்துல தவறலாம், ಇನ್ ತುಂಬಾ ವಿಚಾರದಲ್ಲಿ ತಪ್ಪು. ஆனா அந்த தவறெல்லாம் வருவதற்கு காரணமே என்ன தெரியுமா? உன் வாய் தான் காரணம். ಆ ತಪ್ಪುಗಳೆಲ್ಲ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? ಅದು ನಿನ್ನ ಬಾಯಿ. இது அப்படியே வச்சுக்குங்க. ಇದು ಹಂಗೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களேன். ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ 5:6 ವಾಕ್ಯ. முதல் பகுதியை மட்டும் வாசிங்களேன். பிரசங்கி 5:6. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாத. ನಿನ್ನ ಬಾಯಿ ನಿನ್ನನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಗುರಿ ಮಾಡದಂತೆ ನೋಡಿಕೋ. அப்ப நீங்க அநேக விஷயங்களை தவறுறீங்க, ಹಲವಾರು ವಿಚಾರದಲ್ಲಿ ತಪ್ಪುತ್ತೀರಿ. அந்த எல்லா தவறுகளுக்கு காரணமே எதுதான்? ಎಲ್ಲಾ ತಪ್ಪುಗಳಿಗೆ ಕಾರಣನೇ ಯಾವುದು? வாய் தான் காரணம். ಬಾಯಿ ಕಾರಣ. இத சொல்லிட்டு ಇದನ್ನ ಹೇಳಿದ ಮೇಲೆ யாக்கோபு எழுதுறாரு பாருங்க, 3வது வசனம் வாசிங்களேன். ಯಾಕೋಬನ್ ಬರೀತಾನೆ ನೋಡ್ರಿ, 3ನೇ ವಾಕ್ಯ. அங்க 3 டி சொல்லுவார் பாருங்க. ಅಲ್ಲಿ 3 ಇಂಗ್ಲಿಷ್ ಲೆಟರ್ ಡಿ இருக்குல, 3 டி சொல்லுவார் பாருங்க. ಅದು ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷಾಂತರ ಪ್ರಕಾರ 3 ಡಿ ಹೇಳ್ತಾನೆ. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ನಾವು ಕುದುರೆಗಳನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿರುವಾಗ ಅವುಗಳ ಬಾಯಿಗೆ ಕಡಿವಾಣ ಹಾಕುತ್ತೇವಲ್ಲ. ಡ್ರೈವ್ நீங்க நடத்துறீங்க, ನೀವು ಡ್ರೈವ್ ನಡೆಸುತ್ತೀರಲ್ಲ. எப்படி ஒரு குதிரையை கடிவாளம் போட்டு நடத்த முடியுமோ அதே போல உன்னுடைய நாவு தான் உன் வாழ்க்கையை நடத்துது, டிரைவ் பண்ணுது. ನಿನ್ನ ಒಂದು ಕುದುರೆಗಳನ್ನು ಕಡಿವಾಣ ಹಾಕಿ ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತಾರೋ ಅದರಂತೆ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಿನ್ನ ಬಾಯಿ ನಡೆಸುವಂತದಾಗಿದೆ. நடத்துறதுன்னா என்னது? ನಡೆಸೋದಂದ್ರೆ ಏನು? எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி எங்க போகணுமோ அங்க கொண்டு போகுது. அது ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕೋ ಅಲ್ಲಿಗೆ ಕೊಂಡೊಯ್ತದೆ. இல்ல, நீங்க இந்த தமிழ்ல கண்டக்டர் இருப்பாங்கல்ல பஸ்ல, அவங்கள நடத்துனர்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? பஸ் ಅಲ್ಲಿ ಕಂಡಕ್ಟರ್ ಇರ್ತಾರಲ್ಲ, ನಡೆಸುವವರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா அவர் தான் கரெக்டா பஸ் எங்க போகணுங்கிறத நடத்தி கொண்டு போறவர். டிரைவர் ஓட்டினா கூட அவர் நடத்தி கொண்டு போறது யாரு தான்? நடத்துனர் தான். ಡ್ರೈವರ್ ಓಡಿಸಿದ್ರು ಕೂಡ ಯಾರು ನಡೆಸೋದಂದ್ರೆ ಕಂಡಕ್ಟರ್ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಡೆಸ್ತಿರ್ತಾರೆ. ಅದ போல வாழ்க்கைய வாழ்றது நீங்களும் நானா இருந்தா கூட ಅದರ நம்மள நடத்தி கொண்டு போறது இந்த நாவு தான். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸೋದು ನಾವೇ ಆಗಿದ್ರು ನಮ್ಮ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂಥದ್ದು ನಮ್ಮ ಬಾಯಿ ಆಗಿದೆ. அப்ப நாம என்ன பேசுறோமோ அதை நோக்கி டிரைவ் ஆக ஆரம்பிச்சிரும் நம்ம லைஃப். ನಾವು ಏನನ್ನು ಮಾತಾಡಿ ನುಡಿಯುತ್ತೇವೋ ಅದರ ಅನುಸಾರ ಅದು ಕೊಂಡೊಯ್ತಾ ಇರ್ತದೆ. ಫಸ್ಟ್ ಡಿ ಡ್ರೈವ್, நடத்துதுன்னு சொல்றாரு. ಮೊದಲನೇ ಡಿ ಡ್ರೈವ್ ಅಂದ್ರೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗೋದು. சரி, அடுத்து ரெண்டாவது ஒன்னு சொல்றாரு பாருங்க. ಎರಡನೇದಾಗ ಒಂದನ್ನು ಹೇಳಿ, 4வது வசனம், 4ನೇ ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 4. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால். 3வது வசனம் முடிச்சாச்சுல, வாச்சாச்சுல, 4 தான். திருப்பி வாசிங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி, அந்த நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ
அவ்விடத்திற்கு நேராக ஆ, மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். சுக்கானாலே திருப்பப்படும், ஆங்கரால திருப்பப்படும். டைரக்ஷன். ಹಡಗುಗಳನ್ನು ನೋಡಿರಿ, ಅವು ಬಹು ದೊಡ್ಡವು, ಬಲವಾದ ಗಾಳಿಯಿಂದ ಬಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತವೆ. ಆದರೂ ನಡೆಸುವವನು ಬಹು ಸಣ್ಣ ಚುಕ್ಕಾಣಿಯಿಂದ ಅವುಗಳನ್ನು ತನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸುತ್ತಾನೆ. திருப்பப்படும், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. இரண்டாவது டி. ತಿರುಗಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, ಡೈರೆಕ್ಷನ್ ಅನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡ್ತದೆ. ಎರಡನೇ ಡಿ. முதல்ல டி டிரைவ் பண்ணுது, நம்ம வாழ்க்கை அதுதான் நடத்தி கொண்டு போகுது. ಮೊದಲನೇ ಡಿ ಅಂದ್ರೆ ಡ್ರೈವ್ ಮಾಡ್ತದೆ, ಅದೇ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. நம்ம ஒரு நல்ல வார்த்தையை பேசுறோம்னு வைங்க, ಒಂದು ಒಳ್ಳೆ ಮಾತನ್ನ ಆಡ್ತೀವಿ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, அந்த நல்ல காரியத்தை நோக்கி நம்மளை நடத்தி கொண்டு போகுதான். ಆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. ஒரு தவறான காரியத்தை பேசின உடனே, ಒಂದು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯ ಮಾತಾಡಿದ ಕೂಡಲೇ கப்பலை எப்படி அந்த ஆங்கரை வச்சு அப்படி திருப்புறாங்க, சுக்கானை வச்சு திருப்புறாங்க, டைரக்ஷனை மாத்துறாங்க பாருங்க. அது மாதிரி என்ன பண்ணி விட்டுருமா நம்ம நாவு, நம்முடைய வாழ்க்கையினுடைய டைரக்ஷனையே சேஞ்ச் பண்ணிடுது. ಹಡಗಿನ ಒಂದು ತಿರುಗಿಸಲು ಚುಕ್ಕಾಣಿಯನ್ನು ಬಳಸುವಂತೆ ನಮ್ಮ ಬಾಯಿ ಮಾತುಗಳು ಏನ್ ಮಾಡ್ತದೆ, ಒಂದು ತಿರುಗಿಸುವಿಕೆನ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತದೆ. டைரக்ஷனே மாத்திடுது. ಅಂದ್ರೆ ಆ ಡೈರೆಕ್ಷನ್ ಅನ್ನೇ ಬದಲಾಯಿಸ್ತದೆ. நல்லா போயிட்டு இருந்துச்சு பிரதர் லைஃப், ಜೀವನ ಚೆನ್ನಾಗೇ ಹೋಗ್ತಿತ್ತು ಬ್ರದರ್. என்ன நடந்துச்சு, என்ன யாரு கண்ணு பட்டுச்சுனே தெரியல பிரதர். ಏನ್ ನಡೀತೋ, ಯಾರು ಕಣ್ಣು ಬಿತ್ತನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. திடீர்னு எல்லாம் தலைகீழாயிடுச்சு பிரதர். ಹಂಗೆ ಎಲ್ಲ ತಲೆ ಕೆಳಗ ಆಗ್ಬಿಡ್ತು ಬ್ರದರ್. யாரு கண்ணும் படல, ಯಾರ ಕಣ್ಣು ಬೀಳಲಿಲ್ಲ, வாய் தான் பிரச்சனை. ಬಾಯೇ ತೊಂದ್ರೆ. டைரக்ஷனே சேஞ்ச் பண்ணுது பாருங்க. ಅದು ದಿಕ್ಕನ್ನೇ ಬದಲಾಯಿಸ್ತದೆ ನೋಡಿ. சரி, அடுத்து என்ன செய்யுது பாருங்க. ನಂತರ ಏನ್ ಮಾಡ್ತದೆ, 5வது வசனம் 5ನೇ ವಾಕ್ಯ. அடுத்த டி என்ன சொல்லுது பாருங்க. ನಂತರದ ಡಿ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. கொளுத்தி விடுகிறது, டெஸ்ட்ராய். ಹಾಗೆ ನಾಲಿಗೆ ಕೂಡ ಚಿಕ್ಕ ಅಂಗವಾಗಿದ್ದರೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಎಷ್ಟು ಕೊಂಚ ಕಿಚ್ಚು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾಡನ್ನು ಉರಿಸುತ್ತದೆ. ನೋಡಿರಿ, ಉರಿಸುತ್ತದೆ, ಡಿಸ್ಟ್ರಾಯ್, அழிக்குது பாருங்க. ಅದು ನಾಶ ಮಾಡ್ತದೆ. முதல்ல நடத்துது, ಮೊದಲು ನಡೆಸ್ತದೆ, திசையவே திருப்பி விடுகிறது, ದಿಕ್ಕನ್ನೇ ಬದಲಾಯಿಸ್ತದೆ. அப்புறமும் அடுத்து நெகட்டிவா பேசுறப்ப வாழ்க்கையின் பல பகுதிகளை என்ன பண்ணுது, அது டெஸ்ட்ராய், அழித்து விடுகிறது. ಇನ್ನು ಮುಂದೆ ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಮಾತಾಡ್ತಿದ್ರೆ ಜೀವಿತದ ಹಲವು ಭಾಗಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತದೆ, ಡೆಸ್ಟ್ರಾಯ್ ಅಂದ್ರೆ ನಾಶ ಮಾಡಿಬಿಡ್ತದೆ. இல்ல ಅಲ್ಲ, அப்ப ஆண்டவர் எப்படி நம்மளை சிருஷ்டிச்சிருக்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் நானே வந்து உனக்கு இது நடக்கட்டும் அது நடக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்க போறது கிடையாது. ಅಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವ ರೀತಿಯಾಗಿ ಅಂದ್ರೆ ಪ್ರತಿ ಬಾರಿ ಪ್ರತಿದಿನ ಇದನ್ನ ಮಾಡಿ ಹಿಂಗ್ ಹೋಗು ಅಂತಾನ ಹೇಳ್ತಿರಲ್ಲ. நீ நாளை மறுநாள், அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம், இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் உன் வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ நீ தான் பேசி தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ನಾಳೆ ದಿನ, ಮುಂದಿನ ದಿನ, ನಂತರದ ವಾರ, ತಿಂಗಳು, ಮುಂದಿನ ವರ್ಷಗಳು ಅವುಗಳೆಲ್ಲ ಏನ್ ನಡಿಬೇಕೋ ನೀನೇ ನಿರ್ಣಯಿಸಿ ಮಾತಾಡ್ತಿರ್ಬೇಕು. அதாவது யூத பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ಅಂದ್ರೆ ಯಹೂದ್ಯರ ಪದ್ಧತಿ ಪ್ರಕಾರ ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, நெகட்டிவா பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಮಾತಾಡೋದು ಹೇಗಿರ್ತದೆ ಅಂದ್ರೆ, ஒரு மனுஷனுடைய உடம்புல ஸ்கின் இருக்குல்ல, தோல் இருக்கு பாருங்க. ಅವು ಮನುಷ್ಯನ ದೇಹದ ಮೇಲೆ ಚರ್ಮ ಇದೆಯಲ್ಲ, இது எதுக்கு இருக்கு தெரியுமா? ಇದು ಯಾಕಿದೆ ಗೊತ್ತಾ? எதுக்குன்னா எந்த ஆபத்து வந்தாலும் டக்குன்னு தன்னை அதுல இருந்து விலக்கிக்கிறோம். ಅಂದ್ರೆ ಯಾವುದೇ ಆಪತ್ತು ಸಂಭವಿಸಿದ್ರು ಕೂಡಲೇ ಅದು ತನ್ನನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುತ್ತದೆ. ஒரு லேசா ஒரு தீ ஏதாவது இப்படி லேசா சுடுதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கை எடுத்துரும். ಏನಾದ್ರೂ ಉಷ್ಣತೆ ಹಂಗೆ ಕೈಗೆ ಬರ್ತಿದೆ ಅಂತ ಕೂಡಲೇ ಹಂಗೆ ஏதாவது ஒண்ணு லேசா குத்துன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வந்து என்ன செஞ்சிடும், உடனே அந்த பாடி விளைகிறோம். ನೋಡ್ರಿ, ಯಾವ್ದಾದ್ರು ಚುಚ್ಚುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಕೂಡಲೇ ಆ ದೇಹ ಅದಕ್ಕೆ ಸ್ಪಂದಿಸಿ ಹೊರ ಬರ್ತದೆ. ஸ்கின் வந்து நம்முடைய பாடிக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. ಈ ಚರ್ಮ ನಮ್ಮ ದೇಹದ ಸುರಕ್ಷತೆ ಆಗಿದೆ. ஒரு மனுஷன் நெகட்டிவா பேசுறது எதுக்கு அடையாளம்னா, அந்த மனுஷனுடைய ஸ்கின்ன மட்டும் உரிச்சி எடுத்துறதா. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಮಾತಾಡುವುದರ ಸೂಚನೆ ಏನಂದ್ರೆ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ದೇಹದ ಚರ್ಮವನ್ನೇ ಸುಳಿದು ತೆಗೆದಂಗೆ. அப்படி ஸ்கின்ன மட்டும் உரிச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன்,
அப்புறம் எந்த ஆபத்து வந்தாலும் அவனால என்ன செய்ய முடியாது, அதுல இருந்து அது ஆபத்து வருதுங்கிறதும் தெரியாது, அந்த தொடு உணர்வு இருக்காது, அதுல இருந்து தன்னைய விலக்கி கொள்ளவும் முடியாது. ಚರ್ಮನ ಸುಲಿದು ತೆಗೆದು ಬಿಟ್ರೆ ಯಾವುದೇ ಆಪತ್ತು ಬರ್ತಿದ್ಯಾ ಇಲ್ವಾ ಎಂಬಂತ ಯಾವುದು ಗೊತ್ತಾಗಲ್ಲ, ಅದರ ಭಾವನೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ, ಯಾವುದು ಸಹ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗದೆ ಹೋಗ್ತದೆ. சில ஸ்காலர்ஸ் இப்படி சொல்லுவாங்க, ಕೆಲವೊಂದು ತಜ್ಞರು ಹಿಂಗೆ ಹೇಳ್ತಾರೆ, நெகட்டிவா பேசுறதுங்கிறது எப்படின்னா, ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಮಾತಾಡೋದು ಅನ್ನೋದು ಏನು, ஒரு வீட்டுடைய மேற்கூரையை மட்டும் வச்சுட்டு சுத்தி இருக்கிற எல்லா சுவத்தையும் இடிச்சு விட்டுறதான். ಒಂದು ಮನೆಯ ಮೇಲ್ಛಾವಣಿಯನ್ನು ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಸುತ್ತಲಿರೋ ಗೋಡೆ ಎಲ್ಲ ಕೆಡವಿ ಹಾಕದಂಗೆ. வீடு தான் இருக்குல்ல, கூரை தான் இருக்குல்ல, ಮನೆ ಇದೆಯಲ್ಲ, ಮೇಲ್ಛಾವಣಿ ಇದೆಯಲ್ಲ, ஆனா நாலு பக்கம் என்ன இல்ல, இப்ப ಅದ್ರ ನಾಲ್ಕು ಕಡೆ ಏನಿಲ್ಲ, ಈಗ சுவர் இல்ல பாருங்க, ಗೋಡೆ ಇಲ್ಲ. அப்ப என்ன நடக்கும் ಅಂದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ, அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, ಒಳಗಡೆ ಇರೋರಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಸುರಕ್ಷತೆ ಇರಲ್ಲ. அப்ப நெகட்டிவா பேசணுங்கிறது என்ன செய்யுதுன்னா, ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಮಾತಾಡೋದು ಅನ್ನೋದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ஒரு வீட்டுடைய நாலு பக்க சுவரை இடிச்சு விட்டுற மாதிரி, ಒಂದು ಮನೆಯ ನಾಲ್ಕು ಗೋಡೆಗಳನ್ನು ಕೆಡವಿ ಹಾಕ್ದಂಗೆ இல்ல ಅಲ್ಲ. அப்ப நீங்க ஒண்ணு நல்லா விளங்கிக்கறணும், ಒಂದನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಬೇಕು, கர்த்தர் நம்ம ஆவியை எப்படி படைச்சிருக்கிறாரு, ದೇವರು ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಹೆಂಗ್ ಉಂಟು நாம ಮಾಡಿದ್ದಾರೆ, என்ன பேசுறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறது, நடக்க போகுது. ಏನ್ ಮಾತಾಡ್ತೇವೋ ಅದೇ ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿದೆ. என்னன்னா உடனே நடக்காது, இட் இஸ் ஃபேர், அது தூரமா நடக்கும், உடனே இன்னைக்கு பேசி நாளைக்கு நடக்காது. ಅಂದ್ರೆ ಆಡಿದ್ದು ಕೂಡಲೇ ನಡೆಯಲ್ಲ, ಅದೇನಾಗ್ತದೆ, ಅದು ಅಂತರವಾಗಿ ನಡೀತದೆ. அது உடனே நடக்கிறது இல்ல, ஆனா தூரமாய் நாட்கள் ஆகிறது நடக்கிறதுக்கு. ஆனா கண்டிப்பா நம்ம என்ன பேசணுமோ அதான் அங்க நடக்கும். ಕೂಡಲೇ ನಡೆಯದೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಏನ್ ಮಾತಾಡಿರ್ತೇವೋ ಕಾಲಕ್ರಮೇಣ ಮುಂಬರೋ ದಿನಗಳೆಲ್ಲ ಅದು ನಡೀತದೆ இல்ல ಅಲ್ಲ. இப்ப சொல்லுங்க, நம்ம என்ன பேசுறதோ அதான் என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில. ಹೇಳ್ರಿ, ನಾವು ಏನ್ ಮಾತಾಡ್ತೇವೋ ಅದೇ ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ. நம்ம நல்லது பேசினா என்ன நடக்கும், ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ. நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೇನೆ, நான் டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு சேர்ந்து எனக்கு பதில் சொல்லுங்க. ಭಾಷಾಂತರ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಸೇರಿ ಉತ್ತರ ಹೇಳಿ. நல்லது பேசினா என்ன நடக்கும், ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ. கெட்டது பேசினா என்ன நடக்கும், ಕೆಟ್ಟದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ. திருப்பி கேட்கிறேன், சில பேர் சொல்லல. ಮತ್ತೆ ಕೇಳ್ತೇನೆ, ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಿಲ್ಲ. நல்லது பேசினா என்ன நடக்கும், ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ. வெரி குட். ಗುಡ್. கெட்டது பேசினா என்ன நடக்கும், ಕೆಟ್ಟದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ. திரும்ப நீங்க நல்லது பேச ஆரம்பிச்சா என்ன நடக்கும், ಮತ್ತೆ ನೀವು ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ. நடக்காது, ನಡೆಯಲ್ಲ. திரும்பி சொல்லட்டுமா, நல்லது பேசினா நல்லது நடக்கும், ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೇದು ನಡೀತದೆ. கெட்டது பேசினா ಕೆಟ್ಟದು ಮಾತಾಡಿದ್ರೆ சொல்லுங்க கெட்டது நடக்கும், ಕೆಟ್ಟದು ನಡೀತದೆ. திரும்ப நல்லது பேசினா ಮತ್ತೆ ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡಿದ್ರೆ நல்லது நடக்காது, ಒಳ್ಳೇದು ನಡೆಯಲ್ಲ, அதே கெட்டதான் நடக்கும். ಅಲ್ಲಿನೂ ಕೆಟ್ಟದೇ ನಡೆಯ. ஏன்னு நான் சொல்றேன், ಯಾಕಂತ ಹೇಳ್ತೇನೆ, இதை நிறைய பேர் தப்பாவே அதை புரிஞ்சுக்கிறது. ಇದನ್ನ ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥೈಸ್ಕೊಳ್ಳೋದು. நல்லது பேசினா நல்லது நடக்கும், கெட்டது பேசினா கெட்டது நடக்கும். ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೇದು, ಕೆಟ್ಟದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಕೆಟ್ಟದು. திருப்பி நல்லது பேசினா நல்லது நடந்துரும், ಮತ್ತೆ ಒಳ್ಳೇದು ಮಾತ್ರ ಒಳ್ಳೇದು நடக்காது, ನಡೆಯಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ நீங்க எப்பெல்லாம் நெகட்டிவா பேசுறீங்களோ, ನೀವು ಯಾವಾಗೆಲ್ಲ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ತೀರೋ அப்ப ரெண்டு காரியம் நடக்குது. ಆಗ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು நல்லா ನಡೀತವೆ. கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. நீங்க நாம் தவறாக பேசுகிற போது ரெண்டு காரியங்கள் நடக்குது. ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ. ஒன்னு, தவறானவைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது, சம்பவிக்க ஆரம்பிக்கிறது. ಒಂದು ತಪ್ಪಾದ ಅವಘಡವಾದ ಘಟನೆಗಳು ಬಾಳಲ್ಲಿ ನಡೀತದೆ. அதோட நடந்தா கூட பிரச்சனை இல்ல, ಅಲ್ಲಿಗೆ ನಡೆದು ನಿಂತರೆ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ஆனா நான் தவறாய் பேசுகிற போது என்ன நடக்குதுன்னா, ಆದ್ರೆ ನಾನು ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ ನಡೆಯುವುದೇನೆಂದ್ರೆ, இந்த பேச்சினால நல்லது பேசி அதை உருவாக்குகிற அந்த ஜீவ ஆற்றல் இருக்கு பாருங்க, லைஃப் ஃபோர்ஸ், அந்த லைஃப் ஃபோர்ஸையும் நாம இழந்து விடுவோம். ಒಳ್ಳೆದನ್ನು ಮಾತಾಡಿ ಒಳ್ಳೆದನ್ನು ನಡೆಯಲಿಕ್ಕಿರುವ ಆ ಜೀವದ ಕೃತ್ಯಗಳಿದೆಯಲ್ಲ, ಜೀವಕರವಾದವುಗಳು, ಅದರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಡೆದು ಹಿಡಿದು ಬಿಡುತ್ತದೆ. நல்லது பேசுறப்ப நல்லது நடந்துருச்சு, ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡುವಾಗ ಒಳ್ಳೇದೇನೋ ನಡೀತು. ஆனா கெட்டத பேச ஆரம்பிச்சோம்னா, ಆದ್ರೆ ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾತಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರೆ, இந்த நல்லதையும் நடப்பிக்கிற
நடப்பிக்கத்தக்கதா பேசுகிற அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க. லைஃப்ல அந்த அந்த ஜீவன் உள்ள இருக்குல்ல, அந்த ஆவியில இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஜீவனுடைய ಆற்றலை ಇಳಕ ಆರಂಭಿಸಿ ಬಿಡುவோம். ಈ ಒಳ್ಳೆದನ್ನು ನಡೆಸತಕ್ಕಂತ ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆದನ್ನು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇರತಕ್ಕ ಜೀವ ಇದೆಯಲ್ಲ, ಆ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ತಡೆಗಟ್ಬಿಡ್ತದೆ. அதான் பிரச்சனையே, ಅದೇ ತೊಂದರೆ. பிரதர் என்ன பிரதர், நல்லது பேசினா நல்லது நடக்கும், கெட்டது பேசினா கெட்டது நடக்கும்னு சொல்றீங்க. நான் பேசுறதெல்லாமா நடக்குது. என்னது ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೇದು, ಕೆಟ್ಟದ್ದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಕೆಟ್ಟದ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಮಾತಾಡೋದನ್ನೆಲ್ಲ ನಾನು ನಡೀತಿದೆ. நான் எவ்வளவு வசனங்களை அறிக்கை செஞ்சிருக்கேன், ನಾನು ಎಷ್ಟು ವಾಕ್ಯಗಳು ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ದೇನೆ, வாக்கு தத்தம்லாம் சர்ச்சில் எம்பிட்டு பேசியிருக்கேன், ವಾಗ್ದಾನಗಳೆಲ್ಲ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತಾಡಿದ್ದೆ. அம்பட்டுமா நடந்துருச்சு, ಅಷ್ಟೆಲ್ಲ ನಾನು ನಡೆದು ಬಿಡ್ತು. நடக்கல, ನಡಿಲಿಲ್ಲ, நடக்காது, ನಡೆಯಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ நாம எப்பெல்லாம் நெகட்டிவா பேசுறோமோ, ನಾವು ಯಾವಾಗಲ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ತೇವೋ அப்ப நன்மையை உருவாக்குகிற அந்த ஆற்றல் இருக்குல்ல, நம்முடைய வார்த்தையில இருக்கிற, நம்முடைய ஜீவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல், லைஃப் ஃபோர்ஸ், அந்த லைஃப் ಫೋರ್ಸ್ சேர்ந்து ಇಳಕப்படும். ಶುಭಕರವಾದದನ್ನು ಉಂಟು ಮಾಡತಕ್ಕಂತ ಆ ಸಾಮರ್ಥ್ಯ ಇದೆಯಲ್ಲ, ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರತಕ್ಕ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯ ಇದೆಯಲ್ಲ, ಅದು ತಡೆಗಟ್ಟಲ್ಪಟ್ಬಿಡ್ತದೆ. அதனாலதான் ஒரு பக்கம் கெட்டதை பேசிட்டு இன்னொரு பக்கம் நல்லதை பேசினா கூட அந்த நல்லது நடக்க மாட்டேங்குது. ಆದ್ರಿಂದಲೇ ಒಂದು ಕಡೆ ಕೆಟ್ಟದ್ದು ಮಾತಾಡಿ ನಂತರ ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡಿದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೇದು ನಡೀತಿಲ್ಲ. பிரதர் நான் எப்பயாவது தான் பிரதர் தப்பா பேசுவேன். ಬ್ರದರ್ ನಾನು ಯಾವಾಗಾದ್ರೂ ಒಮ್ಮೆನೇ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡೋದು. நான் கோவம் வந்தா தான் பிரதர் கொஞ்சம் ಟೆನ್ಷನ್ ಆಗಿ பேசுவேன். ಕೋಪ ಬಂದ್ರೇನೆ ಆವೇಶಗೊಂಡು ಮಾತಾಡೋದು. மத்த நேரம்லாம் நல்லா தான் பேசுவேன். ಇನ್ನಿತರ ಸಮಯದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡೋದು. அப்ப நல்லா நடந்துரும்ல பிரதர்? ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೇದು ನಡೀತದೆ? நடக்காது, ನಡೆಯಲ್ಲ. பிரச்சனை எங்க இருக்குன்னா, ತೊಂದರೆ ಎಲ್ಲಿದೆ? நான் வேதத்துல ஒண்ணொண்ணா நிரூபிச்சுட்டே வரேன் பாருங்க. ವಾಕ್ಯದಿಂದ ತೋರಿಸ್ತಾ ಬರ್ತೇನೆ. பிரச்சனை எங்க இருக்குன்னா, ತೊಂದರೆ ಎಲ್ಲಿದೆ? நீங்க கெட்டதை பேச பேச ನೀವು ಕೆಟ್ಟದನ್ನ ಆಡ್ತಾ ಆಡ್ತಾ ஜீவனின் ஆற்றலை இழக்க ஆரம்பிக்கிறோம். ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಕಳಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. அதுதான் பிரச்சனையே, ಅದೇ ತೊಂದರೆ. சரியா? அதனாலதான் நிறைய நேரங்கள்ல நம்ம வாக்குத்தத்தங்களை அறிக்கை செஞ்சு பார்க்கிறோம், அநேக விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கல? ಆದ್ರಿಂದಲೇ ಹಲವಾರು ಬಾರಿ ವಾಗ್ದಾನಗಳು ಅರಿಕೆ ಮಾಡಿ ನೋಡ್ತೇವೆ, ನಡೀತಿಲ್ಲ. ಯಾಕೆ ನಡೆಯದೆ ಹೋಗ್ತಿದೆ? நான் இதைத்தான் முன்னாடி சொன்னேன், ಇದನ್ನೇ ಮುಂದೆ ಹೇಳಿದೆ. தேவன் தானே செய்கிற காரியங்கள் அவர் சொன்ன உடனேயே என்ன செஞ்சிருது? உடனே டக்கு 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 டக்குன்னு என்ன செஞ்சிருது? எல்லாமே நடந்துருது. ದೇವರು ತಾನೇ ಆಡಿದ ಮಾತುಗಳೆಲ್ಲ ತತ್ಕ್ಷಣವೇ ಕೂಡಲೇ ಅದು ನಡೆಯುತ್ತಾ ಬಂದವು. ஆனா மனுஷன்ட்ட, உதாரணத்துக்கு இப்ப ஆபிரகாம்கிட்ட, ஈசாக்கிட்ட, யாக்கோபுக்கு வாக்கு பண்றாரு பாருங்க, அது உடனே நடக்க மாட்டேங்குது. ಆದ್ರೆ ಅಬ್ರಾಮನ ಹತ್ರನೋ ಈಸಾಕನ ಹತ್ರ ಯಾಕೋಬನ ಹತ್ರ ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾನಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಕೂಡಲೇ ನಡೀತಿಲ್ಲ. ஏன் நமக்கு கூட கொடுத்த சில வாக்கு தத்தங்கள் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ಅಷ್ಟೇ ಯಾಕೆ ನಮಗ್ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಗಳು ಕೂಡ ಇನ್ನು ಪೆಂಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇವೆ. ஏன்? ಯಾಕೆ? புரியும்படியா சொல்றேனே, ಈಗ ಅರ್ಥ ಆಗೋ ತರ ಹೇಳ್ತೇನೆ. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ಈಗ ದೇವರು ನಮಗೊಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಡ್ತಾರೆ, இது வாழ்க்கையில நடக்கும், ನಿನ್ ಬಾಳಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ನಡೀತದೆ. சரி ஆண்டவரே, ಸರಿ ದೇವ್ರೆ, நான் என்ன செய்யட்டும்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? இதே வார்த்தையை நீனும் பேசு, ಇದೇ ವಾಕ್ಯ ನೀನು ಮಾತಾಡು, அது உன் வாழ்க்கையில நடக்கும். ಅದು ನಿನ್ ಬಾಳಲ್ಲಿ ನಡೀತದೆ. பிரச்சனை என்னன்னா, ತೊಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ அந்த நல்ல வார்த்தையை மட்டும் பேசினா பிரச்சனை இல்ல, ಆ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳು ಮಾತ್ರ ಆಡಿದ್ರೆ ತೊಂದ್ರೆ ಇಲ್ಲ. அதோட சேர்த்து நம்ம எதையும் பேசுறோம் நிறைய. ಅದರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಇನ್ನಿತರ ಯಾವುದೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತೇವೆ? சத்தமா சொல்லுங்க, தவறானதையும் சேர்த்து பேசுறோம் பாருங்க. ತಪ್ಪಾದವುಗಳು ಸೇರಿ ಮಾತಾಡ್ತೇವಲ್ಲ. அப்ப அது அந்த தப்பானதை பேசுறது என்ன செய்யுதுன்னா, தப்ப மட்டும் நடக்க வைக்கல. ಆ ತಪ್ಪಾದವುಗಳು ಮಾತಾಡುವಾಗ ಬರೀ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾತ್ರ ನಡೆಸ್ತಿಲ್ಲ. நான் நன்மையான வாக்குத்தத்தத்தை பேசுறேன் பாருங்க, அது நடப்பதற்கான ஜீவ ஆற்றலை இல்லாமல் செய்கிறது. ನಾನು ಶುಭಕರವಾದ ವಾಗ್ದಾನ ಮಾತಾಡದನಲ್ಲ, ಅದು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕಿರತಕ್ಕದ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಕಳಕೊಳ್ತೇನೆ. அதான் பிரச்சனையே, ಅದೇ ಸಮಸ್ಯೆ. நான் சொல்ல விளங்கி இருக்கா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? விளங்குனவங்க மட்டும் விளங்குனது தக்கதா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கெட்டதை பேசும்போது, ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾತಾಡುವಾಗ, கெட்டதை பேசும்போது என்ன நடக்குது? ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾತಾಡುವಾಗ ಏನ್ ನಡೀತದೆ? நல்லதை பேசும்போது நடப்பதற்கான ஆற்றலையும் இல்லாமல் செய்து விடுகிறது. ಒಳ್ಳೆದನ್ನು ಮಾತಾಡುವಾಗ ಕಾರ್ಯಗೊಳ್ಳತಕ್ಕಂತ ಆ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯ ಕಡಿತಗೊಳ್ತದೆ.
அப்ப நம்மகிட்ட இப்ப ரெண்டு பிரச்சனை இருக்கு. ಅಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಎರಡು ತೊಂದರೆ ಇದೆ. ஒன்னு, நான் நிறைய கெட்டவைகளை பேசியிருக்கிறேன், ಒಂದು ನಾನು ಹೆಚ್ಚಾದ ಕೆಟ್ಟದವುಗಳನ್ನು ಮಾತಾಡಿರುತ್ತೆ, அதையும் நான் சரி செய்யணும். ಅದನ್ನು ನಾನು ಸರಿ ಮಾಡಬೇಕು. உண்மைதானா? கரெக்ட் தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எஸ், ಹೌದಾ? ಹೌದா? எஸ். சரி, ಸರಿ. அடுத்து இன்னொன்னையும் செய்ய வேண்டியிருக்கு. ನಂತರ ಇನ್ನೊಂದನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. தேவ சாயலாகத்தானே நான் படைக்கப்பட்டிருக்கேன். ದೇವರ ಹೋಲಿಕೆ ಮೇರೆಗೆ ಉಂಟು அப்ப ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. தேவன் ஒன்னு சொன்ன உடனே எப்படி நடக்குமோ அதை போல அந்த நன்மை நான் சொன்னாலும் உடனே நடக்கணும். ದೇವರು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಗೆ ನಡೀತದೋ ಹಾಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ರ ಕೂಡಲೇ ನಡಿಬೇಕು. அந்த ஆற்றல் எனக்கு வேணும். ಅಂತ ಸಾಮರ್ಥ್ಯ ನನಗೆ ಬೇಕು. நம்ம ஆவியில இருந்த அந்த ஆற்றல், ஆதியில இருந்துச்சு பாருங்க, அந்த ஆதாமுக்குள்ள இருந்த அந்த ஆற்றல், ஜீவனுக்குள்ள இருந்த அந்த லைஃப் ஃபோர்ஸ் இருந்துச்சு பாருங்க, அது எனக்கு திரும்பவும் எனக்கு வேணும். ಆದಾಮನ ಪ್ರಾರಂಭ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಆದಿಯಲ್ಲಿ ಇತ್ತಲ್ಲ ಜೀವದ ಒಂದು ಫೋರ್ಸ್, ಅದು ನನಗೂ ಬೇಕು. இந்த ரெண்டையும் நான் எப்படி சரி செய்யறது? ಇವೆರಡನ್ನು ಹೆಂಗ್ ಸರಿ ಮಾಡೋದು? கெட்டவைகளை பேசின தீமையை சரி செய்யணும். ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾತಾಡಿ ಕೆಟ್ಟವುಗಳನ್ನು ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡಬೇಕು. அடுத்து நான் நல்லவைகளை பேசுகிற போது அந்த நன்மை வெளிப்படத்தக்க என்னுடைய ஜீவன்ல அந்த ஆற்றல் வரணும். இல்ல அந்த இயேசுவினுடைய அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட உடனே அவருக்குள்ள இருந்து என்ன புறப்பட்டதான்? வல்லமை புறப்பட்டது பாருங்க. ನೋಡ್ರಿ, ಯೇಸುವಿನ ಉಡುಪಿನ ಗೊಂಡೆಯನ್ನು ಮುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಏನು ಹೊರಟಿತು? ಆತನೊಳಗಿಂದ ಶಕ್ತಿ ಹೊರಟಿತು. அப்ப அதை போல என்னுடைய ஜீவன்ல இருந்து அந்த ஆற்றல் வெளிப்படணும். ಅದರಂತೆ ನನ್ನೊಳಗಿಂದ ಆ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯ ಹೊರಡಬೇಕು. அதுக்கு நான் என்ன செய்யறது? ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡೋಣ? பேதுரு நடந்து போகிறார், அவருடைய நிழல் பட்டு சொஸ்தமானார்களே. அப்ப எப்படி நடந்துச்சு? அவருக்குள்ள இருந்து அந்த ஜீவனின் ஆற்றல் எப்படி வெளிப்பட்டது? ಪೇತ್ರ ನಡೆದು ಹೋದ, ಆತನ ನೆರಳು ಬಿದ್ದ ಮಾತ್ರಕ್ಕೆ ರೋಗಗಳು ಗುಣವಾಯಿತಲ್ಲ, ಅದು ಹೇಗೆ ನಡೆಯಿತು? ಆತನ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯ ಹೇಗೆ ಕಾರ್ಯಗೊಂಡಿತು? அந்த ஜீவனுடைய ஆற்றல் வெளிப்படணும். ಆ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯ ಪ್ರಕಟಗೊಳ್ಬೇಕು. அப்ப இந்த ரெண்டு நடக்கணும். நான் என்ன செய்யட்டும்? ಎರಡು ನಡಿಬೇಕು. ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ? அது ரெண்டை தான் நம்ம இப்ப டீல் பண்ண போறோம். ಆ ಎರಡನ್ನೇ ಈಗ ಡೀಲ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಮೊದಲು நாம் தவறான வார்த்தைகளை பேசி இருக்கிறோம், ನಾವು ತಪ್ಪಾದ ಮಾತುಗಳನ್ನ ಆಡಿರ್ತೇವೆ. இதை எப்படி சரி செய்யறது? ಇದನ್ನ ಹೆಂಗ್ ಸರಿ ಮಾಡೋದು? வாசிங்க, ஓதுரி. ஏசாயா புஸ்தகம் 6வது அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 5ರಿಂದ 7 ವಾಕ್ಯಗಳು. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டினாலே ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். ಆಗ ನಾನು, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಗತಿಯನ್ನು ಏನು ಹೇಳಲಿ? ನಾಶವಾದನಲ್ಲ, ನಾನು ಒಳಸು ತುಟಿಯವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವನು. ಇಂಥ ನನ್ನ ಕಣ್ಗಳು ರಾಜಾದಿರಾಜನನ್ನು, ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನನ್ನು ಕಂಡವು ಎಂದು ಕೂಗಿಕೊಳ್ಳಲು, ಸೆರಾಫಿಯರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಯಜ್ಞವೇದಿಯಿಂದ ತಾನು ತಂಡಸದಲ್ಲಿ ತೆಗೆದ ಕೆಂಡವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ನನ್ನ ಬಲಿಗೆ ಹಾರಿ ಬಂದು ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿ, ಇಗೋ ಇದು ನಿನ್ನ ತುಟಿಗಳಿಗೆ ತಗಲಿತು, ನಿನ್ನ ದೋಷವು ನೀಗಿತು, ನಿನ್ನ ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತವಾಯಿತು ಅಂದನು. நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. கர்த்தர் ஏசாயாவை தீர்க்கதரிசியாய் அழைக்கிறார். ஏசாயನನ್ನು ಕರ್ತನು ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗಿ ಕರೀತಾರೆ. ஏசாயா தான் தலைமை தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். வேதத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இவங்க 3 பேரும் பெரிய தீர்க்கதரிசிகள்.
அது போக 12 சின்ன தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, இன்னும் ஏராளமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ನೋಡ್ರಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹಲವಾರು ಪ್ರವಾದಿಗಳಿದ್ದಾಗಲೂ ಈ ಏಷಾಯ ಹಿರಿಯ ಪ್ರವಾದಿ ಅಂತ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾರೆ. ಏಷಾಯ, ಯೆರೆಮೀಯ, ಎಜೆಕೇಲ. ಅದಕ್ಕೆ ನಂತರವಾಗಿ 12 ಮಂದಿನ ಕಿರಿಯ ಪ್ರವಾದಿಗಳೆಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. ஏசாயாவுடைய அழைப்பு பெரிய அழைப்பு. ಏಷಾಯನ ಕರೆ ಇದೆಯಲ್ಲ ಅದು ಬಹಳ ದೊಡ್ಡದು. ஆதியாகமத்துல நடந்ததுல இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நடக்க போற வரைக்கும் அவர் முன்னறிவித்து வச்சுட்டு போயிட்டாரு. ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನಡೆದ ಮೊದಲುಗೊಂಡು ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ನಡೆಯತಕ್ಕಂತ ಮುಂದಾಗುವ ಸಂಗತಿಗಳನ್ನ ಎಲ್ಲ ಶೇಖರಿಸಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. பைபிள் 66 அதிகாரம், 66 சாப்டர்ஸ். ಸತ್ಯವೇದ ಆದ್ಯಂತ 66 ಪುಸ್ತಕ, மன்னிக்கணும், 66 புஸ்தகம். ಕ್ಷಮಿಸಿ, 66 ಪುಸ್ತಕ இல்ல, 6 அதிகாரம் சொல்லிட்டு 66 புஸ்தகம், 66 ಪುಸ್ತಕಗಳು. ஏசாயால 66 அதிகாரங்கள் இருக்கிறது. ಏಷಾಯನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ 66 சாப்டர்ஸ், 66 ಅಧ್ಯಾಯಗಳಿವೆ. அப்ப வேதத்துல இருக்கிற 66 புஸ்தகங்கள்ல என்னவெல்லாம் சத்தியங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் சுருக்கமா 66 அதிகாரங்கள்ல எழுதி கொடுத்துட்டாரு. ಅಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಆದ್ಯಂತ 66 ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಸತ್ಯಗಳು ಅಡಕವಾಗಿದೆಯೋ ಅವೆಲ್ಲವನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿ 66 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಆತನು ಕೂಡಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இவ்வளவு பெரிய அழைப்பு, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕರೆ. இப்ப ஆண்டவர் ஏசாயாவை அழைக்கிறார். ಈಗ ದೇವರು ಯೆಶಾಯನನ್ನು ಕರೀತಾರೆ. அவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ಆತನು ಹೇಳುವ ಮೊದಲನೇ ಮಾತು ಏನು ಗೊತ್ತಾ? மற்ற பாவங்களை எல்லாம் அவர் சொல்லல. ಇತರ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿಲ್ಲ. நான் அந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், அதெல்லாம் அவர் சொல்லல. ನಾನು ಅಂತ ಪಾಪ ಇಂಥ ಪಾಪ ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿಲ್ಲ. ஏன்னா யூதர்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க. ಯಾಕೆ ಯಹೂದ್ಯರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ மற்ற பாவங்களை விட பெரிய பாவமா எது கருதப்படுகிறது? ಎಲ್ಲಾ ಪಾಪಗಿಂತ ದೊಡ್ಡ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದು ಪರಿಗಣಿಸಲ್ಪಡ್ತದೆ? வாயில பேசுறதான், தப்பா பேசுறதான். ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ತಪ್ಪಾದುದೆ. உன் வாயின் வார்த்தையினாலே பிடிபட்டாய், ನಿನ್ನ ಮಾತಿನಲ್ಲೇ ನೀನು ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಿ. உன் வாயின் வார்த்தையினாலே நீதிமான் என்றும் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். ನಿನ್ನ ಬಾಯ ಮಾತಿನಿಂದಲೇ ನೀನು ನೀತಿವಂತನೋ ದೋಷಿ ಎಂಬುದಾಗಿ நீங்கள் ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. பேசின வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும். ನಿಮ್ಮ ಆಡುವ ಮಾತುಗಳು ನಿಮ್ಮ ನ್ಯಾಯ ತೀರಿಸ್ತವೆ. அப்படிதான் வசனம் இருக்கு இல்லையா? ಹಂಗೆ ವಾಕ್ಯ ಇರೋದಲ್ಲ. அப்ப ஏசாயாவுக்கு தெரியுது, ஆண்டவரே நீங்க தீர்க்கதரிசியை அழைக்கிறீங்க, அதுவும் எவ்வளவு பெரிய அழைப்பு. ಅಂದ್ರೆ ಯೆಶಾಯನ್ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ, ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದೀರಾ ಪ್ರವಾದಿಯಾಗಿ, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕರೆ ನನ್ನ ஒரு ಮೇಲೆ. மினியேச்சர் பைபிளையே எழுதணும், ಒಂದು ಚಿಕ್ಕದಾದ ಸತ್ಯವೇದವನ್ನೇ ಬರಿಬೇಕು, அவ்வளவு பெரிய அழைப்பு. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಕರೆ. தேவ தரிசனங்களை பார்க்கணும், ದೇವ ದರ್ಶನಗಳು ನೋಡ್ಬೇಕು, பல தேசங்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு நான் எழுதணும், ಹಲವಾರು ದೇಶಗಳಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾದದ್ದು ಏನೆಂಬುದಾಗಿ ನಾನು ಬರಿಬೇಕು. இன்னைக்கு நாளைக்கு நடக்க போறது இல்ல, ಇವತ್ತು ನಾಳೆ ನಡೆಯುವಂಥದ್ದಲ್ಲ, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து நடக்க போறத கூட நான் தெளிவா எழுதணும். ಸಾವಿರಾರು ವರ್ಷಗಳು நான் ಕಳೆದ ಮೇಲೂ ನಡೆಯತಕ್ಕವುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು ಬರಿಬೇಕು. நான் முதல்ல என் வாயினால உரைக்கணும், ಮೊದಲು ನನ್ನ ಬಾಯಿಂದ ಪ್ರಸ್ತಾಪವನ್ನೇ எழுதணுங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வாயில பேசணும், ಬರೆಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಬಾಯಿಂದ ಪ್ರಸ್ತಾಪಿಸಬೇಕು. இந்த அழைப்புக்கு நான் பாத்திரவான் இல்ல, ಅಂದ್ರೆ ಈ ಕರೆಗೆ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ. ஏன்னா என் வாயில நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன், ಯಾಕೆಂದ್ರೆ ಬಾಯಿಂದ ತುಂಬಾ ತಪ್ಪು தவறா ಮಾಡಿ பேசியிருக்கேன். ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಿದ್ದೇನೆ. ஏன் நான் தவறா பேசுறேன்? ಯಾಕೆ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡ್ತೇನೆ? நான் என்ன ஆண்டவரே பண்றது? ನಾನೇನ್ ಸ್ವಾಮಿ ಮಾಡ್ಲಿ? என்ன வேதம் அப்படிதானே சொல்லுது. ಯಾಕೆ ವಾಕ್ಯ ಹಂಗೆ தன் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் தன் கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. ತನ್ನ ಬಾಯನ್ನು ನಿಯಂತ್ರಿಸಲು ಒಬ್ಬರಿಂದಲೂ ಆಗೋದು ಎಂಬುದಾಗಿ. நானே பேசாம இருந்தா கூட பேசு பேசு பேசுன்னு சொல்லி என்ன என்ன பண்ண வச்சுறாங்க? பேச வச்சுறாங்க ஆண்டவரே. ನಾನೇ ಮಾತಾಡದೆ ಸುಮ್ಮನಿದ್ರು ಮಾತಾಡು ಮಾತಾಡು ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಮಾತಾಡಿಸ್ತಾರೆ ಸ್ವಾಮಿ. நான் மட்டும் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் இல்ல, ನಾನು ಮಾತ್ರ ಅಶುದ್ಧ ತುಟಿ ಉಳ್ಳವನ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, என்னை சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களுமே அப்படித்தான் இருக்கிறாங்க. ನನ್ನ ಸುತ್ತಲಿರೋರು ಕೂಡ ಹಂಗೆ ಇದ್ದಾರೆ. இப்ப பிரச்சனை அதான், ತೊಂದ್ರೆ ಅದೇ. நான் பேசாம இருக்கதான் நினைக்கிறேன், ನಾನ್ ಮಾತಾಡಬಾರ್ದಂತಾನೆ நான் ಇದ್ದೇನೆ, நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ನಾನ್ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಮಾತಾಡಬಾರ್ದಂತ ಇದ್ದೇನೆ. என்கிட்ட பேசுறவெல்லாம் நெகட்டிவா பேசுறான், நான் என்னதை செய்யறது? ಮಾತಾಡೋರೆಲ್ಲಾನು ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ನಾನೇನ್ ಮಾಡ್ಲಿ? இல்ல ಅಲ್ಲ, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿ. நமக்கு இருக்கிற அதே பிரச்சனை ஏசாயாவுக்கு இருந்திருக்கு பாருங்க. ನಮಗಿರೋ ಅದೇ ತೊಂದರೆನೇ ಯೆಶಾಯನಿಗೂ ಇದ್ದಿದೆ. நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. ನಾನು ಹಲವಾರು ಬಾರಿ சிலர் நினைக்கிறாங்க இந்த காலம் தான் ரொம்ப மோசமான காலம், ಕೆಲವೊಬ್ರು ನೆನೆಸ ಈ ಕಾಲ ಇದೆಯಲ್ಲ ಇದೇ ಮೋಸಕರವಾದದ್ದು. எவ்வளவு டிவைசஸ் வந்துருச்சு, ಎಷ್ಟೆಲ್ಲ ಡಿವೈಸ್ ಬಂದಿದೆ, எவ்வளவு மீடியா வந்துருச்சு. ಎಷ್ಟೆಲ್ಲ ಮಾಧ್ಯಮಗಳು ಬೆಳೆದಿದೆ. அப்படிலாம் கிடையாது, ಹಂಗಲ್ಲ ಇಲ್ಲ. நல்லா யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸ್ರಿ. நோவா காலத்துல அவ்வளவு பாவம் பெருகுச்சு, என்ன டிவைஸ் இருந்துச்சு? ನೋಹನ ಕಾಲದಲ್ಲಿ ಪಾಪ ಹೆಚ್ಚಿತ್ತಲ್ಲ, ಯಾವ ಡಿವೈಸ್ ಇತ್ತು? பூமியே அழிக்கிற அளவுக்கு பாவம் பெருகுச்சே, ಭೂಮಿಯೇ ನಾಶ ಮಾಡುವಷ್ಟು ಪಾಪ ಹೆಚ್ಚಿತ್ತಲ್ಲ, என்ன டிவைஸ் இருந்துச்சு? ಅವಾಗ ಯಾವ ಡಿವೈಸ್ ಇತ್ತು? அப்ப பாவ அழுத்தங்கிறது எல்லா காலங்களிலும் பொதுவானதுதான்.
ಪಾಪದ ಒತ್ತಡ ಅನ್ನೋದು ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಸಹಜನೇ. இல்ல சாத்தான் நம்மளை தவறு செய்ய தூண்டுவது என்பது ஏதோ இந்த காலத்துல தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பழைய காலத்துல சும்மா இருந்தான் அப்படிலாம் கிடையாது. எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ಸೈತಾನು ಪಾಪ ಮಾಡಲು ಪ್ರೇರೇಪಿಸಲು ಈ ಕಾಲದಲ್ಲೇ ಹೆಚ್ಚಾಗಿದೆ, ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಅವನು ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲೂ ಹಂಗೆ ಮಾಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದ. என்ன இது கொஞ்சம் கடைசி காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா வேலை செய்யறான், அவ்வளவுதான். ಏನಂದ್ರೆ ಇದು ಅಂತ್ಯ ಕಾಲವಾಗಿರೋದ್ರಿಂದ ಸ್ವಲ್ಪ ವೇಗವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನ ಅಷ್ಟೇ. அவன் கொடுக்கிற அழுத்தம் ஒண்ணுதான், ಅವನ್ ಕೊಡುವ ಒತ್ತಡ ಒಂದೇ. சரி இப்ப ஏசாயா சொல்லிட்டாரா, ಏಷ ಹೇಳ್ಬಿಟ್ರ. இப்ப முதல்ல அது உண்மை, அது 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 அந்த குற்றம் அவர்கிட்ட இருக்கிறது உண்மை. ತಪ್ಪು ಅವನಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ನಿಜನೇ. பரலோகம் மேசாயாவை பார்த்து அதெல்லாம் கிடையாது, உன்னிட்ட அந்த குற்றம் எல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்லல. ಪರಲೋಕ ನೋಡ್ಬಿಟ್ಟ ಅಂತ ತಪ್ಪು ದೋಷ ಎಲ್ಲ ನೀನು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. அந்த குற்றம் உன்னிட்ட இருக்கிறது உண்மைதான். ಅಂತ ದೋಷ ಇರೋದು நீ ನಿಜ. நிறைய தப்பா பேசி வச்சிருக்க, ತುಂಬಾ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಿ. இப்ப ரெண்டு விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கு. ಈಗ ಎರಡು ವಿಚಾರಗಳು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಒಂದು, நீ தப்பா பேசுனதெல்லாம் சரி பண்ணணும் முதல்ல. ನೀನ್ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡೋದನ್ನೆಲ್ಲ ಸರಿ ಮಾಡಬೇಕು. அடுத்து ನಂತರ இனிமே தீர்க்க தரிசனத்தை தெளிவாய் உரைக்கிறதற்கு அந்த ஜீவ ஆற்றல் உனக்கு, உன்னுடைய ஜீவனுக்குள்ள அந்த வல்லமையும் ஆற்றலும் உனக்குள்ள வரணும். ನೀನು ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನುಡಿಯಲಿಕ್ಕಾಗಿ, ಸತ್ಯವಾದ ಸ್ಪಷ್ಟವಾದ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯಲಿಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿರುವ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯನೂ ಶಕ್ತಿನೂ ಒಟ್ಟುಗೂಡಿ ಬರಬೇಕು. இந்த ரெண்டையும் செய்யணும், ಇವೆರಡನ್ನು ಮಾಡಬೇಕು. இல்ல இப்ப அதை எப்படி கர்த்தர் செய்யறாருன்னு பாருங்க. ಅದನ್ನು ಕರ್ತನ ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಾರ ನೋಡಿ. முதல்ல நீ வார்த்தையில செய்தவைகளை சரி பண்றேன், ಮೊದಲು ಮಾತಿನಿಂದ ಆಡಿದ್ದನ್ನ ಸರಿ ಮಾಡ್ತೇನೆ. அடுத்து நீ இழந்த அந்த வல்லமையை, உன் ஆவியில ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே உடனடியா நடக்கிற அந்த வல்லமை இழந்து நிக்கிறதுல மனுக்குலம், அதை எப்படி திரும்ப உனக்குள்ள தர்றேங்கிறதே நான் சொல்றேன். ನಂತರ ಕೂಡಲೇ ನೀನು ಆಡಿದೆ ನಡಿಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲ, ಅದನ್ನು ಕಳ್ಕೊಂತಲ್ಲ ಮಾನವ ಕುಲ, ಅದನ್ನ ಹೆಂಗೆ ಮತ್ತೆ ನೀನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ಕೊಡ್ತೇನೆ. சரி ஏசாயாட்ட இப்ப ஏசாயாவுடைய நாவ இப்ப அவர் தப்பா பேசுனது எப்படி சரி செய்யறாரு பாருங்க. ಏಷಾಯನ ಆಡಿ ತಪ್ಪಾಗಿ ಆಡಿದನ ದೇವ್ರು ಹೆಂಗ್ ಸರಿ ಮಾಡ್ತಾರ ನೋಡ್ರಿ. ஒரு சேராபீனை அனுப்புகிறார், ಒಬ್ಬ ಸೇರಾಪಿಯನ್ನು ಕರೀತಾರೆ. அந்த சேராபீன் வந்து என்ன செய்யறாரு, ಆ ಸೇರಾಪಿಯರು ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, தேவாலயத்துக்கு முன்னாடி பலிபீடம் இருக்கு, ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದ ಮುಂದೆ ಯಜ್ಞವೇದಿ ಇದೆ. அந்த பலிபீடத்துல அக்கினி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கு. ಆ ಯಜ್ಞವೇದಿಯಲ್ಲಿ ಅಗ್ನಿಯ ಬೆಂಕಿ ಉರಿಯುತ್ತಾನೆ ಇದೆ. அதுல இருந்து கொஞ்சம் ஒரு தழல ஒரு நெருப்பை எடுத்து கொண்டு வருகிறார். ಅದರಿಂದ ಒಂದು ತಂಡಸದಲ್ಲಿ ಒಂದು ಕೆಂಡವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. அதை வச்சு ஏசாயாவுடைய வாயை தொடுறார். ಅದನ್ನಿಟ್ಟು ಏಷಾಯನ ತುಟಿಯನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ. இத தொட்டுட்டதுனால, ಇದನ್ನು ಮುಟ್ಟಿಸಿದ್ರಿಂದ, இது உன் வாயில வைக்கப்பட்டபடினால, ಇದು ನಿನಗೆ ಬಾಯಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿದ್ರಿಂದ இப்ப நீ சுத்தமாயிட்டேன்னு சொல்றார். ಈಗ ನಿನ್ನ ದೋಷವು ನೀಗಿತು. அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಬ್ರದರ್? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. ನಮ್ಗೊಂದು ಪ್ರಶ್ನೆ. பிரதர் ஏசாயா பேசின மாதிரிலாம் இல்ல, ಏಷಾಯ ಮಾತಾಡಿದಂಗಲ್ಲ ಇಲ್ಲ, அதை விட நான் 100 மடங்கு பேசி வச்சிருக்கேன், ಅದಕ್ಕಿಂತ 100ರಷ್ಟು ಮಾತಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இப்ப நான் என்ன சரி செய்யறது? ನಾನು ಹೆಂಗ್ ಸರಿ ಮಾಡೋದು? இப்ப எப்படி என்னுடைய ஏசாயாவுக்கு அந்த நெருப்பு எடுத்து கொண்டு வந்து வாயில வச்சாரு, ரைட்டு. ಏಷಾಯನಿಗೆ ಕೆಂಡ ತೆಗೆದು ಬಾಯಿ ಮುಟ್ಟಿಸು ರೈಟು. இப்ப நான் ஏன் வாயில எப்படி அந்த நெருப்பு வைக்கிறது? ನನ್ ಬಾಯಲ್ಲಿ ಹೆಂಗ್ ಬೆಂಕಿನ ಮುಟ್ಟಿಸ. இப்ப நல்ல கவனிங்க, இது என்ன செய்யப்படுதுன்றத சொல்றேன். ಇದು ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. இந்த பலிபீடத்தின் நெருப்பு இருக்குல்ல, அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. ಯಜ್ಞವೇದಿಯ ಅಗ್ನಿ ಇದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೊಂದು ಹಿನ್ನೆಲೆ ಇದೆ. அதாவது சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வந்தார்ல, யாத்திராகமம் 19:18, எக்ஸோடஸ் சாப்டர் 19:18. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 19:18 ವಾಕ್ಯ. ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ದೇವರು ಇಳಿದು ಬಂದನಲ್ಲ. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. ಯೆಹೋವನು ಬೆಂಕಿಯೊಳಗೆ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದ ಮೇಳಕ್ಕೆ ಇಳಿದು ಬಂದದರಿಂದ ಆ ಬೆಟ್ಟವೆಲ್ಲ ಹೊಗೆಯಿಂದ ಆವರಿಸಿಕೊಂಡಿತು. ಆ ಹೊಗೆ ಆವಿಗೆಯ ಹೊಗೆಯಂತೆ ಏರಿತು. ಅದಲ್ಲದೆ ಬೆಟ್ಟವೆಲ್ಲ ಬಹಳವಾಗಿ ಕಂಪಿಸಿತು. கர்த்தர் சீனாய் மலையில இறங்க தானே செஞ்சாரு. ದೇವರು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಇಳಿದು ತಾನೆ ಬಂದ್ರು. ஏன் மலை எரிஞ்சிச்சு? ಯಾಕೆ ಬೆಟ್ಟ ಉರಿಯಿತು? ஒரு கேள்வி வருதுல, ಪ್ರಶ್ನೆ ಬರ್ತದೆ. ஆண்டவர் இறங்கி தானங்க வந்தாரு, ದೇವರು ಇಳಿತಾನೆ ಬಂದ್ರು. அதுவும் மேகம் வந்துச்சு, ಮೇಘ ಬಂತು, கார் மேகம் இருந்துச்சு, ಒಂದು ಕಾರ್ ಮುಗಿಲು ಇತ್ತು. பாருங்க, நம்ம பெங்களூர் சிட்டி மேல
கார் மேகம் டார்க்கா மேகம் வந்து நின்னுச்சுன்னா எப்படி இருக்கு? சிட்டியே சில்லுன்னு ஆயிருது இல்லையா? ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಒಂದು ಕಪ್ಪಾದ ಕಾರ್ ಮುಗಿಲು ಬಂದ್ರೆ ಪೂರ್ತಿ ಪಟ್ಟಣ ತಂಪಾಗ್ತದಲ್ಲ இல்ல ಅಲ್ಲ கார் மேகம் கருமையான மேகம் வந்துருச்சுன்னா அந்த இடமே சில்லாயிரும். ಕಾರ್ ಮುಗಿಲು ಬಂತಂದ್ರೆ ಆ ಸ್ಥಳನೇ ತಂಪಾಗ್ತದೆ. அப்புறம் எப்படி இந்த மலை எரிஞ்சிச்சு ಅಂತ ಹೇಳುವಾಗ ಈ ಬೆಟ್ಟ ಹೆಂಗ್ ಉರಿಯಿತು? சங்கீத புஸ்தகம் 18:8 வாசிங்களே. ಕೀರ್ತನೆ 18:8. சங்கீத புஸ்தகம் 18:8. ಕೀರ್ತನೆ 18:8. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தழல் மூண்டது ಆತನ ಮೂಗಿನಿಂದ ಹೊಗೆಯು ಬಂತು, ಆತನ ಬಾಯಿಂದ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಹೊರಟು ಸಿಕ್ಕಿದ್ದೆಲ್ಲವನ್ನು ದಹಿಸಿ ಕೆಂಡವನ್ನಾಗಿ ಮಾಡಿತು. அப்ப சீனாய் மலையில ஏன் மலை அக்கினியாய் பற்றி எரிந்ததுன்னா, சீனாய் ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಯಾಕೆ ಅಗ್ನಿಮಯವಾಗಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಂದ್ರೆ, சீனாய் மலையில இறங்கின கர்த்தர் வார்த்தைய பேசுறாரு பாருங்க. ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಿಂದ ಕರ್ತನು ವಾಕ್ಯವನ್ನು ನುಡಿಯುತ್ತಿದ್ದಾನೆ ನೋಡಿ. வார்த்தைய பேசின உடனே அந்த வார்த்தை அக்கினியாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ವಾಕ್ಯವನ್ನು ನುಡಿತಾ ಇದ್ದಂಗೆ ಆ ವಾಕ್ಯ ಬೆಂಕಿಯಾಗಿ ಹೊರಟಿತು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் வார்த்தையை தான் பேசுறாரு, ಆತನು ವಾಕ್ಯವನ್ನೇ ನುಡಿಯುತ್ತಿದ್ದಾರೆ, அது அக்கினியாய் வெளிப்படுகிறது, ಅದು ಅಗ್ನಿಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ತಿದೆ. அந்த மலையை பற்றி எரிகிறது, ಆ ಬೆಟ್ಟನೇ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಿದೆ, அந்த தழல் மூண்டதா, ಅಲ್ಲಿ ಒಂದು ಪೂರ್ತಿ ಆವಿಗೆ ಆವರಿಸಿಕೊಂಡಿತ್ತು. அப்ப தேவனுடைய வார்த்தை எது என்னவாக வெளிப்படுதுன்னா அக்கினியாய் வெளிப்படுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಏನಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ತದೆ ಅದು ಅಗ್ನಿಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವುದು. எரேமியா புத்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனம். ಎರೆಮೀಯನ ಗ್ರಂಥ 20ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಾಕ್ಯ. எரேமியா 20:9. ಎರೆಮೀಯ 20:9. Jeremiah chapter 20 verse 9. ஆதலால் நான் அவரை எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில், தமிழ்ல எலும்புகள்னு போட்டிருக்காங்க, நீங்க பொது மொழிபெயர்ப்புல இங்கிலீஷ்ல எல்லாம் வாசிங்கன்னா கன்னடத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல, என் இருதயத்துல, எலும்புகள் இல்ல, என் இதயத்துல அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல், அவருடைய வார்த்தை என் இதயத்தில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. ನಾನು ಯೆಹೋವನ ವಿಷಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸೆನು, ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇನ್ನು ಮಾತಾಡೆನು ಎಂದುಕೊಂಡರೆ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯು ನನ್ನ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ, ಈ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಎಲುಬು ಅಂತಿದೆ, ಆದರೆ ಹೊಸ ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆಯೋ ಎಂಬಂತೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಂಕಟವಾಗುತ್ತದೆ. ತಡೆದು ಆಯಾಸಗೊಂಡಿದ್ದೇನೆ, ಸಹಿಸಲಾರೆ. சீனாய் மலையில கர்த்தர் வார்த்தையை பேசுகிறார், அது அக்கினியாய் வெளிப்படுகிறது. ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಕರ್ತನು ವಾಕ್ಯವನ್ನು ನುಡಿಯುತ್ತಿದ್ದಾನೆ, ಅದು ಅಗ್ನಿಯಾಗಿ ಹೊರಡುತ್ತಿದೆ. எரேமியா சொல்லுகிறாரு, என் இருதயத்துல இருக்கிற அவருடைய வார்த்தை அக்கினியாய் எரிகிறது அப்படின்னு சொல்றாரு. ಎರೆಮೀಯನಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿರುವ ತನ್ನ ವಾಕ್ಯ ಉರಿಯುವ ಬೆಂಕಿ ಅಂತ ಹೊರಡುತ್ತಿದೆ. இப்ப சொல்லுங்க, வார்த்தை என்னவாக வெளிப்படுகிறதா? அக்கினியாய் வெளிப்படுது. சத்தமா சொல்லுங்க, வார்த்தை என்னவாக வெளிப்படுகிறது? ಅಗ್ನಿಯಾಗಿ வெளிப்படுகிறது. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ವಾಕ್ಯ ಏನಾಗಿ ಹೊರಡುತ್ತದೆ? ಅಗ್ನಿಯಾಗಿ ಹೊರಡುತ್ತದೆ. இப்ப ಗಮನಿಸ್ರಿ, ಮಳೆಯ ಅಗ್ನಿಯ ಪಟ್ಟಿ ಎರಿஞ்சிச்சா? ಬೆಟ್ಟವೇ ಅಗ್ನಿಮಯವಾಗಿ ಹತ್ತಿ ಉರಿಯಿತಾ? இப்ப மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ಈಗ ಮೋಶೆ ಒಂದು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ತಾನೆ. வனாந்தரத்துல மலையே எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி 24வது அதிகாரம் நினைக்கிறேன், 24:4, எக்ஸோடஸ் 24:4, 24வது அதிகாரம் 4வது வசனம். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 24 எக்ஸோடஸ் 24:4ல இருக்கு 4ನೇ ವಾಕ್ಯ. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி, போதும். ಮೋಶೆಯು ಯೆಹೋವನ ಆಜ್ಞೆಗಳನ್ನೆಲ್ಲ ಬರೆದು
ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಆ ಬೆಟ್ಟದ ಬುಡದಲ್ಲಿ ಯಜ್ಞ ವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿಸಿ. இப்ப மோசே என்ன செய்கிறார்? ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ಮೋಶೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಬೆಳಗ್ಗೆನೇ ಒಂದು ಯಜ್ಞ ವೇದಿನ ಕಟ್ತಾರೆ. சீனாய் மலை அக்கினியாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கு. ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟವು ಅಗ್ನಿಮಯವಾಗಿ ಉರಿಯುತ್ತಿದೆ. இப்ப பலி செலுத்தணும். ಈಗ ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸಬೇಕು. இப்ப மோசே என்ன செய்கிறார்னா, அவர் எங்க இருந்து இப்ப பலி செலுத்தணும் இல்லையா? பலினா என்ன? பலிபீடத்தின் மேல விறகு கட்டை அடுக்குவாங்க, அதை எரிச்சு அது மேல அந்த பலியை தூக்கி வச்சு வைப்பாங்க. பலி என்ன செய்யணும்? எரியணும். இதான் பலி செலுத்துறது. ಯಜ್ಞವೇದಿಯಲ್ಲಿ ಯಜ್ಞ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ ಆ ಯಜ್ಞವೇದಿ ಅಂತ ಕಲ್ಲುಗಳಿಂದ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು ಅದರ ಮೇಲೆ ಕಟ್ಟಿಗೆಗಳನ್ನು ಜೋಡಿಸಿ ಅದರ ಮೇಲೆ ಯಜ್ಞ ಪಶುವನ್ನು ಇಟ್ಟು ಅದು ಹತ್ತಿ ಉರಿಯುವಂತೆ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸುವಂಥದ್ದು. மோசே பலிபீடத்தை கட்டிட்டார். ಮೋಶೆ ಯಜ್ಞವೇದಿ ಕಟ್ಬಿಟ್ಟು விறகுகள் எல்லாம் அடிக்கிட்டார். ಕಟ್ಟಿಗೆಗಳನ್ನೆಲ್ಲ ಜೋಡಿಸಾಯ್ತು. பலியை கொண்டு மேல கட்டை மேல கொண்டு வந்து வச்சாச்சு. ಯಜ್ಞಗಳನ್ನು ಆ ಕಟ್ಟಿಗೆ ಮೇಲೆ ಇಡಲಾಯಿತು. இப்ப இந்த விறக பற்ற வைக்கணும். ಈಗ ಕಟ್ಟಿಗೆಯನ್ನು ಒತ್ತಿಸಬೇಕು. நெருப்பு வேணும், ಬೆಂಕಿ ಬೇಕು. அவர் பாக்குறாரு, ನೋಡ್ತಾರೆ பின்னாடி மலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. ಹಿಂದೆ ಬೆಟ್ಟ ಉರಿಯುತ್ತಿದೆಯಲ್ಲ. இவர் எங்க இருந்து நெருப்பு எடுக்கிறார்னா, இந்த சீனாய் மலையில இருந்து நெருப்பு எடுத்து வைக்கிறார். ಈಗ ಬೆಂಕಿನ ಎಲ್ಲಿಂದ ತೆಗೆದು ಇಡ್ತಾರಂದ್ರೆ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಿರುವ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಿಂದ ತಂದು ಹತ್ತಿಸ್ತಾರೆ. சீனாய் மலையில வந்த நெருப்பு அக்கினி எப்படி வந்துச்சு? ஆண்டவர் எதை பேசுனதுனால வந்துச்சு? ವಾರ್ತೆಯ பேசுனதுனால வந்துச்சு. ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹೇಗೆ ಬಂತು? ಕರ್ತನು ತನ್ನ ವಾಕ್ಯಗಳು ನುಡಿಯುವುದರ ಮೂಲಕ ಅಗ್ನಿ ಅಲ್ಲಿ ಬಂತು. ஒரே ஒரு சொல்லிருங்க, ಒಂದು ಬಾರಿ சீனாய் மலையில வந்த அக்கினி எப்படி வந்துச்சு? வார்த்தையினால வந்த அக்கினி. ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಬಂದಂತ ಅಗ್ನಿ ಯಾವುದರಿಂದ ಬಂದದ್ದು? வார்த்தையினால வந்த அக்கினி, ವಾಕ್ಯದಿಂದ ಬಂದ. அப்ப பலிபீடத்துல எரியிற அக்கினி இருக்கு பாருங்க, ಯಜ್ಞವೇದಿಯಲ್ಲಿ ಉರಿತಿರುವ ಅಗ್ನಿ ಇದೆಯಲ್ಲ, அதுவும் எங்க இருந்து எடுத்தது? ಅದು ಎಲ್ಲಿಂದ ತೆಗೆದದ್ದು? சீனாயில இருந்து எடுத்தது. ಸೀನಾಯಿಂದ ತೆಗೆದದ್ದು. அப்ப என்ன அர்த்தம்? ಏನರ್ಥ? பலிபீடத்துல எரிகிற அக்கினியும் யாருடைய வார்த்தையிலிருந்து வந்த அக்கினி தான் அது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வந்த அக்கினி. ಆ ಯಜ್ಞವೇದಿ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಿರುವ ಅಗ್ನಿನು ಯಾರಿಂದ ಉಂಟಾದದು? ಕರ್ತನ ವಾಕ್ಯದಿಂದ ಬಂದಂತ ಅಗ್ನಿನೇ. இப்ப இந்த பலிபீடத்துல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கு பாருங்க. ಈಗ ಯಜ್ಞವೇದಿಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಉರಿತಾನೆ ಇದೆ ನೋಡಿ. இது கர்த்தருடைய வார்த்தையினாலே வந்த அக்கினி. ಇದು ಕರ್ತನ ವಾಕ್ಯದಿಂದ ಬಂದಂತ ಅಗ್ನಿ. மறந்துடாதீங்க, திருப்பி சொல்றேன், யாருடைய வார்த்தையினால வந்த அக்கினி? கர்த்தருடைய வார்த்தையினாலே வந்த அக்கினி. ಮರ್ತೋಗ್ಬೇಡ್ರಿ, ಇದು ಯಾರ ವಾಕ್ಯದಿಂದ ಬಂದಂತ ಅಗ್ನಿ. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வர்றார். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಬರ್ತಾರೆ. ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ, நீங்க அழைக்கிற அழைப்பு ரொம்ப பெருசு. ನೀವು ಕರೆದಂತ ಕರೆ ದೊಡ್ಡದು. உலகத்துக்கே தீர்க்கதரிசனம் சொல்ல சொல்றீங்க. ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಕ್ ಹೇಳ್ತೀರಿ. எல்லா நாடுகளை பத்தியும் பேச சொல்றீங்க. ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ಕುರಿತು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತೀರಿ. சிலுவையை குறித்து பேச சொல்றீங்க. ಶಿಲುಬೆ ಕುರಿತಾಗಿ ಆಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತೀರಿ. தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தல் வரைக்கும் பேச சொல்றீங்க. ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರವರೆಗೂ ಮಾತಾಡಕ್ಕೆ ಹೇಳ್ತೀರಿ. இவ்வளவையும் பேசுறதுக்கு என் நாவு செட் ஆகாது. ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ನನ್ ಬಾಯಿ ಸರಿ ಒಂದಲ್ಲ. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ನಾನು ಹೊಲಸು ತುಟಿ ಉಳ್ಳವನು. இனிமே கூட என்னால அப்படி நல்லா பேச முடியுமான்னு தெரியல. ಇನ್ನು ಮುಂದೇನು ಸರಿಯಾಗಿ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன்னா சுத்திலும் இருக்கிற எல்லாருமே அசுத்த உதடுகளோட தான் இருக்காங்க. ಯಾಕಂದ್ರೆ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತ ಎಲ್ಲರೂ ಹೊಲಸು ತುಟಿಯವರು. நான் என்ன செய்யறது? ಏನ್ ಮಾಡಲಿ? கர்த்தர் பார்த்தார். ಕರ್ತನ್ ನೋಡ್ದ. இப்போ உன் பிரச்சனை என்ன? ನಿನ್ ತೊಂದ್ರೆ ಏನು? நீ பேசுனதை சரி பண்ணணும். ನೀನ್ ಮಾತಾಡಿ ಸರಿ ಮಾಡ್ಬೇಕು. இனிமே நீ நல்லா பேசணும். ಇನ್ನು ಮುಂದೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು. அவ்வளவுதானே? ಅಷ್ಟೇ ತಾನೇ. இங்க வா சேராபி, நீங்க வா. ಬಾ ಸೇರಾಫಿಯನ್, என் வார்த்தையினால ನನ್ನ ಮಾತಿನಿಂದ ಉಂಟಾದ இந்த அக்கினியை எடுத்து ಈ ಅಗ್ನಿಯನ್ನು ತೆಗೆದು வாயில வை. ಅವನ ಬಾಯನ್ನು அப்ப ಮುಟ್ಟಿಸು. என்ன அர்த்தம்? ಏನರ್ಥ? என் வார்த்தையவே எடுத்து அவன் வாயில வை. ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನೇ ತೆಗೆದು ಅವನ ಬಾಯಲ್ಲಿ ಇಡು. இந்த வார்த்தை உன் வாயில வந்துருச்சுன்னா ಈ ವಾಕ್ಯ ನಿನ್ನ ಬಾಯಿಗೆ ಬಂತಂದ್ರೆ நீ சுத்தமாக ஆரம்பிச்சிருவ. ನೀನು ಶುದ್ಧನಾಗಲು ಪ್ರಾರಂಭವಾಗುವುದು. எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிரும். ಎಲ್ಲವೂ ಸರಿಯಾಗಲು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. எல்லாம் நிவர்த்தி ஆயிரும். ಎಲ್ಲವೂ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಗೊಳ್ಳುತ್ತದೆ. அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தி ஆகும். ಅಪರಾಧ ಹೋಗಿ ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತವಾಗುತ್ತೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப தேவனுடைய அக்கினியை வச்சார்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய வார்த்தையை வைத்தார். ದೇವರ ಅಗ್ನಿಯನ್ನು ಇಟ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನೇ ಇಟ್ರು. அக்கினி எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. ಅಗ್ನಿ ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನೇ ಅದು ಸೂಚಿಸುವಂತ. எரேமியா சொன்னார் பாருங்க, உம்முடைய வார்த்தை என் இதயத்திலே அக்கினியை போல எரிகிறது. ಎರೆಮಿಯನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡ್ರಿ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಗ್ನಿಯಂತೆ ಉರಿಯುತ್ತಿದೆ. அப்ப நீங்கள் நானும் முதல் காரியம் என்ன தெரியுமா? ನೀವು ನಾನು ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಏನ್ ಗೊತ್ತಾ? தேவனுடைய வார்த்தைய வாயினால பேசிக்கொண்டே இருங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಬಾಯಿ ತುಂಬಾ ಮಾತಾಡುತ್ತಲೇ ಇರಬೇಕು.
அது உங்க வாழ்க்கையை சுத்திகரிக்கும். ಅದು ನಿಮ್ಮ ಬಾಳನ್ನು அது ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ. எல்லாவற்றையும் சரி செய்யும். ಅದು ಎಲ್ಲವನ್ನು ಸರಿ ಮಾಡ್ತದೆ. இப்ப நல்லா கவனிங்களே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நல்லா கவனிங்களே. ಚೆನ್ನಾಗಿ இப்ப ಗಮನಿಸಿ. நீங்க கேட்கலாம், ನೀವು ಕೇಳ್ಬೋದು, பிரதர் நான் தப்பாவே பேசுறேன், ಬ್ರದರ್ ನಾನು ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡ್ತೇನೆ, எப்படிதான் நான் சரியா பேசுறது? ಹೆಂಗ್ ತಾನೇ ಸರಿಯಾಗಿ நான் ಮಾತಾಡ್ಲಿ? கேக்குறேன், ನಾನು ಕೇಳ್ತೇನೆ. தேவன் இப்ப ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வைங்களேன், ಒಂದು ಇಂಟರ್ವ್ಯೂಗೆ ಹೋಗ್ತೀರಿ, எப்படி சரியா ஆன்சர் பண்றது? ಹೆಂಗ್ ಸರಿಯಾಗಿ ಉತ್ತರ ಹೇಳೋದು? உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் போயிட்டாங்க, ನಿಮ್ ಮುಂದಾಗಿ 4 ಮಂದಿ ಹೋದ್ರು, 4 பேர் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டாங்க, 4 ಮಂದಿ ಉತ್ತರ ಹೇಳ್ಬಿಟ್ಟು அவங்க ಬಂದ್ರು, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. ಅವರೆಲ್ಲರೂ ಕೆಲಸ ಸಿಕ್ತು. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? அப்ப ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? உங்களுக்கு முன்னாடி 4 பேர் வேலைக்கு போயிருக்காங்க, இன்டர்வியூ, ನಿಮ್ ಮುಂದೆ 4 ಮಂದಿ, அவங்க 4 பேர் சரியா பதில் சொல்லிட்டாங்க. ಅವ್ರು 4 ಮಂದಿ ಸರಿಯಾಗಿ ಉತ್ತರ, எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், ಎಲ್ರಿಗೂ ಒಂದೇ ಪ್ರಶ್ನೆ, ஆனா அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. ಆದ್ರೆ ಅವ್ರು ಸರಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು. இப்ப அடுத்து நீங்க போகணும், ನಂತರ ನೀವು ಹೋಗ್ಬೇಕು, சரியா பேசணும், ಸರಿಯಾಗಿ என்ன ಮಾತಾಡ್ಬೇಕು. செய்வீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? கரெக்டா சொல்லி முன்னாடி 4 பேர் போயிருக்காங்க இல்ல, ಮುಂದೆ 4 ಮಂದಿ ಹೋಗಿದ್ದಾರೆ, அவங்கள்ட்ட போய் கேட்டு ಅವ್ರ ಹತ್ರ நீ ಕೇಳಿ, என்ன சரியா பேசணும்னு தெரிஞ்சா நான் அதை சொல்லிடுவேன்ல. ನೀವು ಸರಿಯಾಗಿ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನ ಗೊತ್ತಾದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ಬೋದು அப்ப ತಾನೆ. நமக்கு முன்னாடி சரியாக பேசின ஒருத்தர் இருந்தா அவர் வார்த்தையை எடுத்துக்கலாம். உண்மைதானே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ನಮ್ಮ ಮುಂದೆ ಒಬ್ರು ಸರಿಯಾಗಿ ಮಾತಾಡಿ ಸರಿಯಾಗಿರೋದಾದ್ರೆ ಅವ್ರ ಮಾತು ನಾವು ತೆಗೆದುಕೋಬಹುದು ತಾನೆ. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன் பிரதர், ನಾನು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, தேவனை போல சரியாக பேசினவர் ஒருவரும் இல்ல. ದೇವರಂತೆ ಸರಿಯಾಗಿ ಮಾತಾಡಿದವರು ಯಾರೊಬ್ರು ಇಲ್ಲ. அவர் வாக்கு மாறாதவர், ಆತನು ಮಾತು ತಪ್ಪದವನು, வார்த்தையிலே உண்மையுள்ளவர், ಮಾತಿನಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನು, அவர் வார்த்தையாகவே இருக்கிறவர், ಆತನು ವಾಕ್ಯವಾಗಿಯೇ ಇದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்க சரியா பேசணும்னு விரும்புனீங்கன்னா ನೀವು ಸರಿಯಾಗಿ ಮಾತಾಡಲು ನೆನೆಸಿದ್ರೆ எதை பேசிட்டே இருங்க, ಏನೇನ್ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರಿ, வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை பேசிட்டே, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನೇ ಮಾತಾಡ್ತೀರಿ. அது உங்க வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் சரி ಅದು செய்யும், ನಿಮ್ಮ ಬಾಳಿನ ಎಲ್ಲವುಗಳನ್ನು ಸರಿ ಮಾಡ್ತದೆ, எல்லாவற்றையும் சரி செய்யும். ಎಲ್ಲವುಗಳನ್ನು. நான் கேட்கிறேன், ನಾನು ಕೇಳ್ತೇನೆ, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. நாமளா ஒன்றை அறிக்கை செய்வதை விட ನಾವಾಗಿ ಒಂದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ அந்த ஆற்றல் நமக்குள்ள இப்ப குறைஞ்சிருச்சு. ಆ ಸಾಮರ್ಥ್ಯ ಈಗ ಕಡಿಮೆ. தேவன் எப்படி பேசினா நடக்குமோ நம்மளும் பேசினாலும் நடக்கும். ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರೆ ಹೆಂಗ್ ನಡೀತದೆ, ನಾವು ಮಾತಾಡಿದ್ರು ஆனா ನಡೀತದೆ. பிரச்சனை என்ன, நமக்குள்ள அந்த ஜீவன்ல ஆற்றல் குறைஞ்சதுனால நம்ம பேசுற கெட்டது மட்டும் நடக்குது, எது நடக்க மாட்டேங்குது, நல்லது நடக்க மாட்டேங்குது. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವದಲ್ಲಿರುವ ಸಾಮರ್ಥ್ಯ ಕಡಿತಗೊಂಡಿರೋದ್ರಿಂದ ಕೆಟ್ಟದು ಮಾತ್ರ ನುಡಿದ್ರೆ ನಡೀತದೆ, ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡಿದ್ರೆ ನಡೀತಾ ಇಲ್ಲ. மரணமும் ஜீவனும் எதுல இருக்கிறது? நாவின் அதிகாரத்துல. ಮರಣ ಜೀವನಗಳು ಯಾವುದರ ವಶವಾಗಿದೆ? என்ன பிரச்சனை இங்க? ತೊಂದರೆ ಏನು? மரணத்தின் ஆற்றல் நல்லா வெளிப்படுது, ಮರಣದ ಸಾಮರ್ಥ್ಯ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದೆ. கெட்டத பேசின உடனே டக்கு டக்குன்னு நடக்குது, ಕೆಟ್ಟದ್ದು ಆಡಿದ ಕೂಡಲೇ ನಡೀತಿವೆ. ஆனா ஜீவனின் ஆற்றல் வெளிப்பட மாட்டேங்குது. ಆದ್ರೆ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯಗಳ ಲಕ್ಷಣ ஏன்னா ಕಂಡು நம்ம ಬರ್ತಿಲ್ಲ. ஜீவன்ல அந்த ஆற்றல் இன்னும் முழுமையா இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯಗಳು ಪೂರ್ಣಗೊಂಡಿಲ್ಲ. இயேசு சொல்லும்போது சொன்னார்ல, ಯೇಸು ಹೇಳುವಾಗ ಹೇಳಿದಾರಲ್ಲ, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். ನಾನು ಅವುಗಳಿಗೆ ಜೀವ ಇರಬೇಕೆಂತಲೂ ಆ ಜೀವ ಪರಿಪೂರ್ಣಗೊಳ್ಳಬೇಕೆಂತಲೂ ಬಂದೆನು. நான் உங்களுக்குள்ள ஜீவனை வச்சிட்டேன், ನಾನು ನಿಮ್ಮೊಳಗಾಗಿ ಜೀವ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், ಮಗನನ್ನು ಹೊಂದಿರುವವನು ಜೀವ எல்லாருக்குள்ளேயுமே ஜீவன் இருக்கு, ನಿಮ್ಮ ಎಲ್ಲರೊಳಗೆ ಜೀವವದೆ, ஆனா இன்னும் பரிபூரணப்படாமல் இருக்கு. ಆದ್ರೆ ಅದು ಪರಿಪೂರ್ಣಗೊಳ್ಳದೇ ಇದೆ. இன்னும் வல்லமையில அது ஃபுல்ஃபில் ஆகல. ಇನ್ನು ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಅದು ಸಂಪೂರ್ಣಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. அப்பதான் அவர் சொல்றாரு, ಆಗಲೇ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, நீ முதல்ல ஒண்ணு செய்யணும், ನೀನು ಮೊದಲು ಒಂದನ್ನು ಮಾಡಬೇಕು. நீ என் வார்த்தையை எடுத்துக்க, ನೀನು ಬಂದು ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೋ. நல்லது எப்படி பேசுறது தானே கேக்குற, ಒಳ್ಳೇದು ಹೆಂಗ್ என்னை விட நல்லா பேசின ஆள் யாரும் இல்ல, ನನಗಿಂತ ಒಳ್ಳೇದಾಗಿ ಮಾತಾಡಿದವರು ಯಾರು ಇಲ್ಲ. என் வார்த்தைகள் சத்தியமாயிருக்கிறது, ನನ್ನ ವಾಕ್ಯಗಳು ಸತ್ಯವಾಗಿವೆ, என் வார்த்தைகள் உண்மையுள்ளவைகளாய் ನನ್ನ இருக்கிறது, ವಾಕ್ಯಗಳು ನಂಬಿಗಸ್ತಿಕೆ ಉಳ್ಳದು, அவைகள் பொன்னை போல புடமிடப்பட்டவைகளாய் இருக்கிறது, ಬಂಗಾರದಂತೆ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟವುಗಳು, அவைகள் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கோப்பாக இருக்கிறது. ಅದು 7 ಬಾರಿ ಪುಟಕ್ಕಾಕಿ ಶೋಧಿಸಿದ ಬೆಳ್ಳಿಗೆ ಸಮಾನವಾಗಿದೆ. அது வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானமாய் ಅದು இருக்கிறது. ಬೆಳ್ಳಿ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಂತ ಚಿನ್ನದ ಫಲಗಳಿಗೆ ಸಮಾನ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இனிமே என் வார்த்தையை எடுத்து பேசு, ಇನ್ನು ಮೇಲೆ ನನ್ನ ವಾಕ್ಯ ತೆಗೆದು ಮಾತಾಡು, அதை பிலீவ் பண்ணு, அதை பேசு, அதை பிலீவ் பண்ணு, ಅದನ್ನು ನಂಬು, அதை பேசு, ಅದರಂತೆ ಮಾತಾಡು. இது ஒண்ணு. ಇದು ಒಂದು. சரி, அடுத்து ನಂತರ ரைட் பிரதர். ಸರಿ ಬ್ರದರ್. அப்ப
நான் கேட்கிறேன், ஏசாயாவை இவ்வளவு பெரிய ஊழியத்துக்கு ஒரே ஒரு அக்கினி எடுத்து ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து ஏசாயா நாவல வச்சதுக்கே ஏசாயா தலைமை தீர்க்கதரிசியா உயர்த்தப்பட முடியும்னா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்ப எவ்வளவாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ಏಷಾಯನ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಸೇವೆಗೆ ಆ ಒಂದು ಅಗ್ನಿಯನ್ನು ತೆಗೆದು ತುಟಿಗೆ ಇಡುತ್ತಲೇ ಆತನ ದೋಷ ತಪ್ಪಿ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಸೇವಕನಾಗಿರುವಾಗ ನಮಗೋ ಇಷ್ಟೆಲ್ಲ ವಾಗ್ದಾನ ಕೊಡೋದಾದ್ರೆ ಇನ್ನು ನಮ್ಮನ್ನು ಎಷ್ಟಾಗಿ ದೇವರು ನಡೆಸಬಲ್ಲ. ಕರ್ತುடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, கர்த்தருடைய வார்த்தையை கேள், ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳು. இதுவரைக்கும் வாழ்க்கையில இடிந்து போனவைகளை எல்லாம் ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಕೆಡವಲ್ಪಟ್ಟವುಗಳು வாயில வைக்கிற என் வார்த்தைகளை கொண்டு நான் திரும்ப கட்டுவேன். ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿಡತಕ್ಕ ನನ್ನ ವಾಕ್ಯಗಳಿಂದ ಮತ್ತೆ ಪುನಃ ಕಟ್ಟುವೆ. என் வார்த்தைகளை வாயில வைப்பேன், ನನ್ನ ವಾಕ್ಯಗಳು ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿಡುವೆ. கட்ட வேண்டியவைகளை நீ கட்டுவ, ಕಟ್ಟಬೇಕಾದವುಗಳನ್ನು ಕಟ್ಟುವೆ. இடிக்க வேண்டிய சாத்தானுடைய ராஜ்யத்தை இடிப்ப, ಕೆಡವಲ್ಪಡಬೇಕಾದ ಸೈತಾನ ರಾಜ್ಯವನ್ನು ಕೆಡವಿ ಹಾಕುವೆ. நாட்ட வேண்டியவைகளை நாட்டுவ, ನೆಡಬೇಕಾದವುಗಳನ್ನು ನೆಡುವಿ. புடுங்க வேண்டியவைகளை புடுங்குவ, ಕಿತ್ತು ಬಿಸಾಡಬೇಕಾದವುಗಳನ್ನು ಬಿಸಾಡುವೆ. வாயில என் வார்த்தையை வைத்தேன், ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಡುವೆ. என் வார்த்தை ನನ್ನ ವಾಕ್ಯ உன் வாயில இருந்தோம், ನಿನ್ನ ಬಾಯಿಂದಲೂ உன் சந்ததியின் வாயில இருந்தோம், ನಿನ್ನ ಸಂತತಿಯ இனி ಬಾಯಿಂದ என்றென்றைக்கும் விலகாதிருக்கும். ಇನ್ನು ಎಂದೆಂದಿಗೂ ಆಗಲದೇ ಇರುವವು. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. சரி, அப்ப முதல் காரியம் வார்த்தையை பேசுங்க. ಅಂದ್ರೆ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತಾಡ್ರಿ. சரி, அடுத்து இரண்டாவது காரியத்துக்கு வரேன். ಎರಡನೇ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗಿ. பிரதர் ரைட், ஓகே, ಸರಿ, ಓಕೆ. இனிமே வார்த்தையை நிறைய பேசுறேன், ಇನ್ನು ವಾಕ್ಯವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡ್ತೇನೆ. அதை நீங்க தான் பிராக்டிஸ் கொண்டு வரணும். ಅದನ್ನ ನೀವೇ ಅಭ್ಯಾಸಕ್ಕೆ ತರಬೇಕು. மொபைல் எல்லாம் நிறைய ஆப்லாம் இருக்கு. ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ பீப், முதல்ல இந்த பீப் பீப்னு இப்பெல்லாம் டைமரே வச்சுறாங்க, இல்ல அரை மணி நேரத்துக்கு கூட ஒரு பீப் சவுண்டு. ಈಗೆಲ್ಲ ಅರ್ಧ ಗಂಟೆಗೆ ಒಂದ್ಸರಿ ಒಂದು ಶಬ್ದ. அந்த சவுண்ட் வந்தவொடனே ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்க. ಆ ಶಬ್ದ ಬರ್ತಿದ್ದ ಯಾವ್ದೋ ವಾಕ್ಯನ ಅರಿಕೆ ಮಾಡಿ. என்னன்னா நமக்கு பிரச்சனை என்னன்னா வசனத்தை பேசணுங்கிறதே நமக்கு நிறைய நேரம் என்ன ஆகி போயிருது, மறந்து போயிருது. ಹಲವಾರು ಬಾರಿ ವಾಕ್ಯಗಳು ಮಾತಾಡಬೇಕನ್ನೋದೇ ನಮ್ಗೆ ಏನಾಗ್ತದೆ, நீங்க தான் அதுக்கு உங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಅದಕ್ಕೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ಕೋಬೇಕು. அதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ எடுங்க. ಅದಕ್ಕೆ ಪಡತಕ್ಕ ಪ್ರಯತ್ನಗಳೇನೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಪಡ್ರಿ. வீட்ல 1 ஹவருக்கு 1 ஹவர் பெல் கொடுக்குற மாதிரி ஒரு கிளாக் வாங்கி வைங்க. ಮನೆಗೆ 1 ಗಂಟೆಗೆ ಒಂದ್ಸರಿ ಎಚ್ಚರ ಪಡಿಸುವ ಗಂಟೆ ಗಡಿಯಾರ. வசனமே சொல்லுது நிறைய இடங்கள்ல, ಹಲವಾರು ವಾಕ್ಯನೇ ಹೇಳ್ತದೆ. அது மாதிரி அதை நீங்க தான் என்ன செய்யலாம். நம்முடைய சூழ்நிலையில நான் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறதுக்கு மறந்துடாம அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை ரிமைண்ட் பண்ணி வாக்கு தத்தங்களை பேசுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு நீங்க தான் யோசிக்கணும். ಆ ಪರಿಸ್ಥಿತಿ ಸಂದರ್ಭಕ್ಕೆ ಆಗಾಗ ವಾಕ್ಯಗಳು ನುಡಿಲಿಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಾವೇ ಪ್ರಯತ್ನಿಸಬೇಕು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்தது இரண்டாவது காரியத்துக்கு வருகிறேன். ಎರಡನೇ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ. நேரம் இல்லையா? சரி, சுருக்கமா சொல்லிடுறேன், ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. பிரதர் ரைட், ஓகே, ರೈಟ್, ಓಕೆ. இனிமே தப்பா பேசல, ரைட்டா பேசுறேன். ಇನ್ನೂ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ஆனா எனக்கு அடுத்து இதுவும் எனக்கு தேவை. ಆದ್ರೆ ಇದು ನನಗೆ என் ಬೇಕಾಗಿದೆ. ஜீவனின் ஆற்றல் பெருகணும், ನನ್ನ ಜೀವದ ಸಾಮರ್ಥ್ಯ ಹೆಚ್ಚಬೇಕು. கர்த்தரன் ஜீவனின் பலனானவர். ಕರ್ತ ನನ್ನ ಜೀವದ அந்த ಬಲನಾದವರು. ஜீவன்ல பலன், ஸ்ட்ரெngth, வல்லமை கூடணும் எனக்கு. ಆ ಜೀವದಲ್ಲಿ ಶಕ್ತಿಯು ಅತ್ಯಧಿಕಗೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் ஒரு நன்மையை சொன்ன உடனே எப்படி நடக்குதோ அதே போல நானும் நன்மையை சொன்ன உடனே நடக்கணும். ಕರ್ತನು ನುಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಶುಭಕರವಾದದ್ದು ಹೇಗೆ ಕೂಡಲೇ ಸಂಭವಿಸ್ತದೋ ಅದರಂತೆ ನಾನು ನುಡಿಯುವಾಗಲೂ ಕೂಡಲೇ ಸಂಭವಿಸಬೇಕು. அதுக்கு நான் என்ன செய்வது? ಅದಕ್ಕೆ ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ? சில வசனங்களை மட்டும் சொல்லிடுறேன். ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು ಮಾತ್ರ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. ரோமர் புஸ்தகம் 8:6, ரோமன் சாப்டர் 8:6. ರೋಮ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஜீவனும் சமாதானமுமா. ಶರೀರ ಭಾವದವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುವುದು ಮರಣ, ಪವಿತ್ರಾತ್ಮನವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುವುದು ಜೀವವೂ ಮನಃಶಾಂತಿಯೂ ಆಗಿದೆ. அப்ப என்ன அர்த்தம்னா, ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ಆತ್ಮನ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುವುದು ಜೀವವು அப்ப ಮನಃಶಾಂತಿ. என்ன அர்த்தம்? ಏನರ್ಥ? நீங்க அந்நிய பாஷையில பேச 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 ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಮಾತಾಡ್ತಾ ஆவியானவர் தான் உங்க ஜீவன்ல வல்லமையை பெருக பண்ண முடியும். ದೇವರಾತ್ಮನೇ ನಿಮ್ಮ ಜೀವದಲ್ಲಿ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம். ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 6:63ನೇ ವಾಕ್ಯ.
ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ಜೀವನಾயும் இருக்கிறது. ಆ ಬದುಕಿಸುವಂಥದ್ದು ಆತ್ಮವೇ, ಮಾಂಸವು ಯಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳಿರುವ ಮಾತುಗಳೇ ಆತ್ಮವಾಗಿಯೂ ಜೀವವಾಗಿಯೂ ಅವೆ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 15:45, 1 Corinthians chapter 15 verse 45. 1 ಕೊರಿಂಥ 15:45 ವಾಕ್ಯ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம், முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. அவன் ஸ்பீக்கிங் பீயிங்கா இருந்தான், அவன் பேசினா உடனே நடக்கும் அப்படின்னு எழுதி இருக்கு. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನು ಅಥವಾ ಮಾತಾಡತಕ್ಕ ಪ್ರಾಣಿಯಾದನೆಂದು ಬರೆದದೇ ಅಲ್ಲ, ಕಡೆ ಆದಾಮನು ಬದುಕಿಸುವ ಆತ್ಮನು. நல்லா கவனிங்க, தெளிவா சொல்றாரு பாருங்க, ಎಷ್ಟು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. முந்தின ஆதாம் அவன் தோட்டத்துல இருந்தான், ஜீவாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீக்கிங் பீயிங்கா வச்சார் அவனை. ಮೊದಲನೇ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನು ತೋಟದಲ್ಲಿದ್ದ, ಅವನನ್ನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿ ಅಂದ್ರೆ ಏನು? ಮಾತಾಡತಕ್ಕ ಆತ್ಮ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದ. அவன் பேசினா அப்படியே நடக்கிறது, ಅವನು ಮಾತಾಡಿದ್ರೆ ಹಾಗೆ ನಡೀತಿತ್ತಲ್ಲ. ஆனா அது காலப்போக்குல அப்படியே மங்கிருச்சு அந்த ஆற்றல். ಆದ್ರೆ ಕಾಲಕ್ರಮೇಣ ಅಂತ ಆತ್ಮವು ಮಂದ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತು. அந்த ஜீவனுடைய வல்லமை இழந்துட்டான், ಆ ಜೀವದಲ್ಲಿದ್ದ ಶಕ್ತಿನ ಕಳಕೊಂಡ, ஜீவனே இழந்துட்டான், ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕಳಕೊಂಡ. அந்த ஜீவனை கொடுக்க தான் இயேசு வந்தார். ಆ ಜೀವವನ್ನು ಕೊಡಲೆಂದು ಯೇಸು ಬಂದರು. திரும்பவும் உங்களுக்குள்ள இப்ப ஜீவன் வச்சிட்டாரு. ಈಗ ಮತ್ತೆ ಪುನಃ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಜೀವ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நிறுத்தி சொல்றேன் பாருங்க, ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ, ஆதாமுக்குள்ள ஜீவன் இருந்துச்சு, ಆದಾಮನೊಳಗೆ ಜೀವವಿತ್ತು, ஜீவன்ல வல்லமை இருந்துச்சு, ಆ ಜೀವದಲ್ಲಿ ಶಕ್ತಿಯೂ ಇತ್ತು. அவன் வல்லமையும் இழந்தான், ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಕಳಕೊಂಡ, ஜீவனையும் இழந்தான். ಜೀವವನ್ನು ಕಳಕೊಂಡ. இயேசு வந்தார், ಯೇಸು ಬಂದರು, ஜீவனை திரும்ப நமக்குள்ள வச்சாரு. ಜೀವವನ್ನು ಪುನಃ ನಮ್ಮೊಳಗಿಟ್ರು. ஜீவனை வச்சதோட இல்லாம ಜೀವವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, அதுல வல்லமையை பெருக பண்ண ஆவியானவரையும் நமக்குள்ள வச்சுட்டாரு. ಅದರೊಳಗಿನ ಶಕ್ತಿಯನ್ನು ವರ್ಧಿಸಲು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನಮ್ಮೊಳಗಿಟ್ಟನು. எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறீங்களோ, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತೀರೋ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த வல்லமை பெருக ஆரம்பிக்கும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಅಷ್ಟಾಗಿ ಆ ಶಕ್ತಿ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இழந்த ஆற்றலை திரும்ப பெற ஆரம்பிப்பீங்க. ಕಳಕೊಂಡ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಪುನಃ ಪಡ್ಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. இல்ல ಅಲ್ಲ, அந்த சாட்சி எல்லாம் சொல்றது இல்ல, இருந்தாலும் எனக்கு நினைவு வர்றதுனால ஒன்னு சொல்றேன். ಸಾಕ್ಷಿ ಎಲ್ಲ ಹೇಳೋದಿಲ್ಲ, ಅದರ ಜ್ಞಾಪಕ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ಹೇಳ್ತೇನೆ. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் சென்னையில இருந்தாங்க, அந்த பிரதர் கனடா போயிட்டார். ನಮ್ಮ ತಿಳಿದ ಒಂದು ಕುಟುಂಬ ಚೆನ್ನೈಯಲ್ಲಿದ್ರು, ಅವರು ಕೆನಡಾಗೆ ಹೋದ್ರು. ஆனா ஃபேமிலிக்கு விசா கிடைக்கல. ಅದರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವೀಸಾ ದೊರೆಯಲಿಲ್ಲ. ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ಒಂದ್ಸರಿ ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. நான் ஜெபம் பண்ணிட்டு ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ஏதோ ஒரு பிஸியான நேரம், ஒரு மினிஸ்ட்ரி ஏதோ ஒரு சம்திங், ಯಾವುದೋ ಬ್ಯುಸಿಯಾದ ಸೇವೆ ಕುರಿತಾದ 2-3 months முன்னாடி ஃபோன் பண்ணார். ಒಂದೆರಡು ತಿಂಗಳು, 2 months இருக்கும். 2 ತಿಂಗಳು ಮುಂಚೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. பிரதர் எல்லாம் நடந்துரும் பிரதர், ஜூலைக்குள்ள உங்க ஃபேமிலி வந்துரும் பிரதர், ஜூலைக்குள்ள அவங்க வந்துருவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க பிரதர், வைங்க பிரதர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ಬ್ರದರ್ ಏನು ಎದುರುಬೇಡಿ ಬ್ರದರ್, ಜೂಲೈ ಒಳಗಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ, ಎದುರುಬೇಡಿ ಇಡ್ರಿ. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஜூலைல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டாரே பிரதரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் அவர் 2-3 பேரோட ஷேரிங்ல இருந்தவர் தனியா வீடு எடுத்து வாடகையெல்லாம் கொடுத்து ஜூலை மாசத்துல கரெக்டா எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டார். ಜುಲೈ ತಿಂಗಳಿಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಬ್ರದರ್ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಅಂತ 2-3 ಹಂಚಿಕೊಂಡು ಇದ್ದಂತ ಅವರು ಪ್ರತ್ಯೇಕ ಒಂದು ಮನೆ ಮಾಡಿ ಬರೋರಿಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಬಿಟ್ರು. 2 மாசம் கழிச்சு அந்த சிஸ்டர் இப்ப ஜூலை மாதத்துல எனக்கு கூப்பிடுறாங்க. 2 ತಿಂಗಳಾದ್ಮೇಲೆ ಜುಲೈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಆ ಸಿಸ್ಟರ್ ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. பிரதர் நீங்க சொன்னீங்கல்ல ஜூலைல சிஸ்டர் வந்து விசா எல்லாம் கிடைச்சு வந்துருவாங்கன்னு சொன்னீங்களா, எங்க ஹஸ்பண்ட் வந்து வீடுலாம் வாடகைக்கு எடுத்து ரெடியா இருக்காரு ಬ್ರದರ್ ನೀವು ಹೇಳಿದ್ರಂತೆ ಜುಲೈಯಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ, ಸೊ ನಮ್ಮ ಗಂಡ ನಾವು ಬರ್ತೀವಿ ಅಂತ ಮನೆಯೆಲ್ಲ ತೆಗೆದಿಟ್ಟಿದ್ದಾರಂತೆ. எனக்கு அப்பதான் தெரியுது நானா சொன்னேன் ஜூலைன்னு. ಆವಾಗಲೇ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ, ನಾನಾ ಹೇಳ್ದೆ ಜುಲೈ ಅಂತ. அப்படியா? அப்படி ಹೌದಾ? இதை சொல்ல முடியுமா? ಇದನ್ನ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತಾ? எனக்குள்ள என்ன ஆண்டவரே, நான் ஜூலை நான் சொன்னேன். ನನ್ನೊಳಗೆ ಏನ್ ದೇವ್ರೆ, ನಾನು ಜುಲೈ ಅಂದ್ನ. அந்த சிஸ்டர்ட்டை சொல்றேன்,
ಆ ಸಿಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೇಳ್ತೇನೆ, ஒண்ணு கவலைப்படாதீங்க சிஸ்டர், ಏನ್ ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ ಸಿಸ್ಟರ್, உங்களுக்கு கரெக்டா விசா வந்துரும். ನಿಮ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ವಿಸಾ நீங்க ಬಂದ್ಬಿಟ್ಟು ஜூலைக்குள்ள எண்டுக்குள்ள நீங்க போயிருவீங்க, கனடா போயிருவீங்க ஜூலை ಕೊನೆ ಒಳಗಾಗಿ ನೀವು ಕೆನಡಾಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀರಿ. அப்படின்னு கட் பண்ணிட்டு போனை வச்சுட்டு, ஆண்டவரே ஜூலைன்னு நான் 2 தடவை சொல்லிட்டேன், ஒண்ணுக்கு ரெட்டிப்பா சொல்லியிருக்கேன், கரெக்டா விசா வந்துடட்டும். ಒಂದು ಫೋನ್ ಇಟ್ಬಿಟ್ಟು ದೇವ್ರಿಗೆ ಹೇಳ್ದೆ, ಸ್ವಾಮಿ ಒಂದು ಬಾರಿ ಅಲ್ಲ 2 ಬಾರಿ ಉಚ್ಚರಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ಜೂಲೈ ಒಳಗೆ ಅವ್ರಿಗೆ ವೀಸಾ ಬಂದ್ಬಿಡ್ಲಿ. ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் மறந்துட்டேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಮರ್ತೋದೆ. இது ஒரு நாள் நைட் நடக்குது, ಒಂದ್ ದಿನ ರಾತ್ರಿ ನಡೀತಿದೆ, மறுநாள் ಮಾರನೇ ದಿನ ஒரு டே போக ಒಂದ್ ದಿನ ಕಲಿತಾ மறுநாள் ಇದೆ, காலையில 6 மணிக்கு போன் அடிக்கிறாங்க. ಮಾರನೇ ದಿನ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಫೋನ್ ಹಚ್ತಿದ್ದಾರೆ, பிரதர் விசா வந்துருச்சு பிரதர், ಬ್ರದರ್ ವೀಸಾ ಬಂದ್ಬಿಡ್ತು ಬ್ರದರ್, ஜூலைக்கு நாங்க போறோம் பிரதர். ನಾವು ಜೂಲೈ ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ ಬ್ರದರ್. நான் சொல்லட்டுமா, ನಾನು ಹೇಳ, நீங்க நிறைய அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ನೀವು ಅತಿಯಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ರಿ, நடக்க போறத சொல்ல மாட்டீங்க, ನಡೀಲಿಕ್ಕಿರೋದು ನಾವು நீங்க ಹೇಳಲ್ಲ, சொல்றது நடக்க ஆரம்பிக்கும். Amen. ನೀವು ಹೇಳೋದೇ ನಡೆಯುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. கர்த்தர் உங்க வார்த்தையை கனம் பண்ண ஆரம்பிப்பா. ದೇವರು ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಘನಪಡಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸುವ. நீங்களா பேசல பாருங்க, ಯಾಕೆ ನೀವಾಗಿ ಮಾತಾಡ್ಲಿಲ್ವೇ? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து தானே பேசிட்டே இருக்காரு. ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮೊಳಗಾಗಿದ್ದು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನಲ್ಲ, வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்படியே கனம் பண்ணுவா. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಹಂಗೆ ಘನಪಡಿಸ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, அதாவது நீங்க அந்நிய பாஷையில பேச ஆவியான ஒரு சிருஷ்டிக்க ஆரம்பிப்பா. ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. எழுந்து நிப்போமா, ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣವೇ. ಒಂದು உங்க எழுந்துருங்க, பிரசங்கம் முடிஞ்சிட்டு எழுந்துருங்க. வெரி குட், சூப்பர். ஒன்னு உங்க வாயை திறந்தா ವಾರ್ತೆ வரணும், ದೇವನುடைய ವಾರ್ತೆ வரணும். ಒಂದು ನಿಮ್ಮ ಬಾಯಿ ತೆರೆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಬರಬೇಕು, இல்லைன்னா அந்நிய பாஷை வரணும். ಇಲ್ಲದಿದ್ರೆ ಅನ್ಯ ಭಾಷೆ இந்த ಬರಬೇಕು. ரெண்டு தான் ஜீவன். ಇವೆರಡೇ ಜೀವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இந்த ரெண்டும் மாறி 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 உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கணும். ಇವೆರಡು ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಪುನಃ ಬರ್ತಾ ಇರಬೇಕು. நீங்க என்ன பிரதர் எப்ப பார்த்தாலும் வார்த்தை டங்ஸ் இதையே சொல்லிட்டே இருக்கீங்க? ಏನ್ ಬ್ರದರ್ ನೀವು ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಟಂಗ್ಸ್ ವಾಕ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಾ எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ಎಷ್ಟೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿದೆ. சொல்லட்டுமா? ನಾನು ಹೇಳ, இந்த ரெண்டும் வந்துருச்சுன்னா ಇವೆರಡು ಬಂದ್ಬಿಡ್ತಂದ್ರೆ சகலமும் உண்டாக ஆரம்பிச்சிரும், ಸಮಸ್ತವು ಉಂಟಾಗಲಿಕ್ಕೆ உருவாக ஆரம்பிச்சிரும், ಎಲ್ಲ ರೂಪಗೊಳ್ಳುತ್ತವೆ, எல்லா ஜீவன வெளிப்பட ஆரம்பிச்சிரும், ಎಲ್ಲವೂ ಜೀವದಲ್ಲಿ ಪ್ರಕಟಗೊಳ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொஞ்ச நேரம் நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில நல்ல கரங்களை தட்டி கை எதுக்கு தட்ட சொல்றோம்னா உங்க கான்சென்ட்ரேட் மிஸ் ஆகாம நீங்க அந்நிய பாஷையில பேசுறதுக்கு தான். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಬಾಯಿ ತೆರೆದು அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும், ನಿಮ್ಮ ಶಬ್ದ ಎದ್ದೇಳಲಿ, சத்தத்தை உயர்த்தி ಎಲ್ಲ ಸ್ವರವೆತ್ತಿ, சத்தத்தை உயர்த்தி ಸ್ವರವೆತ್ತಿ நீங்க பேச பேச ನೀವು ಮಾತಾಡ್ತಾ ஆவியிலே ஒரு புது பலன், ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೊಸ ಬಲ, ஆவியிலே ஒரு புது ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೊಸ ಸತ್ವ உங்களுக்குள்ள உருவாகும் பாருங்க, ನಿಮ್ಮಲ್ಲಿ ರೂಪುಗೊಳ್ಳುತ್ತದೆ, உங்களுக்குள்ள உருவாகும் ನಿಮ್ಮಲ್ಲಿ ರೂಪುಗೊಳ್ಳಲಿ, ஆவியில தெளிவாய் பார்க்க ஆரம்பிப்பீங்க, ಆತ್ಮದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೋಡ್ತೀರಿ, ஆவியில தெளிவாய் பார்க்க ஆரம்பிப்பீங்க, ಆತ್ಮದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೋಡ್ತೀರಿ, ஆவியில புது பலன், ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೊಸ ಬಲ, ஆவியில புது பலன், ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೊಸ ಬಲ, நாளுக்கு நாள் ದಿನಂಪ್ರತಿ நாளுக்கு நாள் ದಿನಂಪ್ರತಿ புதிய பலன், ಹೊಸ ಬಲ, புதிய பலன், ಹೊಸ ಬಲ, புதிய பலன், ಹೊಸ ಬಲ, ஒரு புதிய அபிஷேகம், ಹೊಸ ಅಭಿಷೇಕ, ஒரு புதிய அபிஷேகம், ಹೊಸ ಅಭಿಷೇಕ, ஒரு புதிய ஊற்று, ಹೊಸ ಬುಗ್ಗೆ, ஒரு புதிய ஊற்று, ಹೊಸ ಬುಗ್ಗೆ, ஒரு புதிய அக்கினி, ಹೊಸ ಅಗ್ನಿ, அக்கினி நாவுகள், ಅಗ್ನಿಯ ஒரு ಬಾಣಾಲಿ, புதிய அபிஷேகம், ಹೊಸ ஒரு ಅಭಿಷೇಕ, புதிய எண்ணெயின் ಹೊಸ அபிஷேகம், ಎಣ್ಣೆಯ ஒரு ಅಭಿಷೇಕ, புதிய வரம், ಹೊಸ ವರ, ஒரு புதிய வரம், ಹೊಸ ವರ, ஒரு புதிய பாதை, ಹೊಸ ದೃಷ್ಟಿ, ஒரு புதிய பாதை, ಹೊಸ ஒரு ಹಾದಿ, புதிய ஊழியம், ಹೊಸ ஒரு ಸೇವೆ, புதிய பிசினஸ், ಹೊಸ ಬಿಸ್ನೆಸ್, பேசுங்க பேசுங்க பேசுங்க, வாயை விரிவாய் தர ಬಾಯನ ಅಗಲವಾಯಿ நிரப்புவேன், ತುಂಬಿಸುವೆ, நிரப்புவேன், ತುಂಬಿಸುವೆ, எல்லா நன்மைகளாலும் எல்லா நன்மைகளாலும் ಎಲ್ಲಾ நீ ಶುಭಗಳು நிரப்பப்படுவாய், ತುಂಬಿಸಲ್ಪಡುವೆ, நீ செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கு சொல்லப்பட்டது, ಅದು ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದು ಬರುತ್ತೆ, நீ செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கு
சொல்லப்பட்டு விட்டது. ಆಡಲ್ಬೇಕಾದ್ದು ಏನಂತ ತಿಳಿದು ಬರುತ್ತೆ. நீ பேசு, ಮಾತಾಡು, நீ பேசு. ಮಾತಾಡು. உன் ஆவியிலே பலத்தை இடைக்கட்டிக்கொள். ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲವನ್ನು நீ எழும்பி நிற்ப. ಎದ್ದು ನಿಲ್ಲುವಿ. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய், ಜನಾಂಗಗಳಿಗೆ ಪ್ರವಾದಿ, ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனியாய் ಜನಾಂಗಗಳಿಗೆ நீ ಪ್ರವಾದಿ. எழும்பி நிற்ப. ಎದ್ದು ನಿಲ್ಲುವೆ, நீ எழும்பி நிற்ப. ಎದ್ದೇಳುವೆ, நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருப்பாய். ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವವನಾಗಿ. ஷஹரதல பஹரதலபர ஏக்கரே 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 ஒரு சாமியம் ஒரு சாமியம் யாரபதல ಏಕೆ ಬರ ಬರ ಬರ. எஸ் 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 என் வார்த்தைகள் உன் வாயினின்று விலகாது. ವಾಕ್ಯಗಳು ಬಾಯಿಂದ ಅಗಲದು. என் வார்த்தைகள் உன் சந்ததியின் வாயினின்று விலகாது. ವಾಕ್ಯಗಳು ಸಂತತಿಯ ಬಾಯಿಂದ ಅಗಲದು. நீ பேசுவ, ಮಾತಾಡುವೆ, நீ பேசுவ. ನೀನು உன் ಮಾತಾಡುವೆ. வாக்கை கேட்க ஜாதிகள் காத்திருக்கும். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲು ಜನಾಂಗಗಳು நீ ಕಾದು. சொல்வதை நான் நடப்பிப்பேன். ನೀನು ನುಡಿಯೋದನ್ನ ನಡೆಸುವೆ. நான் சொல்ல ஆகும், ನಾನು ನುಡಿಯಲಾಗುತ್ತೆ. நீ சொல்லவும் ஆகும். ನೀನು ನುಡಿಯಲಾಗುತ್ತೆ. நான் கட்டளையிட நிற்கும், ನಾನು ಆಜ್ಞಾಪಿಸಲು ನಿಲ್ಲುವೆ. நீ கட்டளையிடவும் நிற்கும். ನೀನು ಆಜ್ಞಾಪಿಸಲು ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஷஹரதல பஹரதலே ஏக்கரே போதி ஷெகரே ஒக்கரதல பரோ தெலே பெலே தெலே பெலே தெலே பெலே ஒக்கரனி மனதலோ எஸ் 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 ಶಂದರ ದುರಬಲರಮ. ಓ ರಿಖಬ